கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய வேதங்களை நாம் எவ்வாறு நம்ப வேண்டும் என்ற தொடரிலே திருமறை குர்ஆனை பற்றிய செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். திருமறை குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து எழுத்து வடிவில் அருளப்படாமல் ஒளி வடிவமாக, ஓசை வடிவமாக அருளப்பட்டு அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலேயும் நபி தோழர்களுடைய உள்ளங்களிலேயும் பாதுகாக்கப்பட்டது என்பதை கடந்த வாரம் பார்த்தோம். இப்படி உள்ளத்திலே திருமறை குர்ஆனை பாதுகாக்க ஏற்பாடு செய்ததுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்படும் பொழுதெல்லாம் சில எழுத்தர்களை, எழுதத் தெரிந்த சஹாபாக்களை அழைத்து இந்த வசனத்தை இந்த இடத்துல எழுதிக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிற ஏற்பாட்டையும் அவர்களை செய்தார்கள். குர்ஆனை இப்படி உள்ளத்தில் அவங்களும் பாதுகாத்துக் கொண்டு சஹாபாக்களை மனப்பாடம் செய்ய சொன்னார்களோ அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஒரு கூடுதல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதத் தெரிந்த சில சஹாபாக்கள் இருந்தார்கள். எல்லோருக்கும் எழுத தெரியாவிட்டாலும் மிக குறைந்த எண்ணிக்கையில் எழுத தெரிந்தவர்கள் இருந்தார்கள். அந்த தோழர்களை அழைத்து உடனே வகி வர உடனே அதை எழுத சொல்லிவிடுவார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்த வகியை எலும்புகளிலையும் மரப்பட்டைகளிலையும் தோள்களிலையும், ஆடு மாடு அந்த ஒட்டகத்தினுடைய தோல்லையும் பாடம் செய்யப்பட்ட தோல்லையும் சஹாபாக்கள் எழுதி கொண்டார்கள். ஆனால் இப்படி எழுதி கொண்ட அந்த எழுத்து பிரதிகளை பொறுத்தவரை அதுல ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருவரிடமும் எல்லா குர்ஆனுடைய வசனங்களும் இருக்கவில்லை. இன்று வந்த வசனத்தை எழுதுவதற்காக சில தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பார்கள். சில பேர் இருப்பாங்க, சில பேர் வெளியூர் போயிருப்பாங்க. யார் அன்றைக்கு அழைக்கும் பொழுது வந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வசனங்கள் கிடைக்கும். யார் அன்னைக்கு ஊர்ல இல்லையோ அவங்களுக்கு அந்த வசனம் மிஸ் ஆகி போயிடும். இப்படி சஹாபாக்கள் எழுதி வைத்த தனித்தனியா எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் யாரிடத்திலும் எழுத்து வடிவில் முழு குர்ஆன் இருக்காது. ஆனால் எல்லோருடைய எழுத்தையும் திரட்டி வைத்து பார்த்தோம் என்று சொன்னா இவர் விட்டதை அவர் எழுதியிருப்பாரு, அவர் விட்டதை இவர் எழுதியிருப்பாரு, இவர் விட்டு அப்படின்னு தொகுத்து பார்த்தோம் என்று சொன்னா மொத்த குர்ஆன் எழுத்து வடிவம் ஆயிரும். அப்ப மொத்த குர்ஆன் எழுத்து வடிவமாக ஆனாலும் கூட ஒரு சில சஹாபாக்கள் ஒரு சில வசனங்களை, அத்தியாயங்களை எழுத வாய்ப்பில்லாத காரணத்தினால் அவங்க விட்டிருப்பாங்க. இந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறாங்க. எழுத சொல்லிவிட்டார்கள். எல்லா வசனங்களும் எல்லா அத்தியாயங்களும் எழுத்து வடிவம் பெற்றுவிட்டது. ஆனாலும் யாரிடத்திலும் முழு அளவுக்கு அந்த எழுத்து கிடையாது. எல்லா எழுத்தர்களையும் கூட்டி வைத்து செக் பண்ணோம்னு சொன்னா இவர் விட்டதை இவர் சேர்த்துக்கிறாரு, அவர் விட்டதை இவர் சேர்த்துக்கிறாரு. இப்படி ஒரு குர்ஆனை திரட்டி விடலாம் என்ற அளவில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். இதனால்தான் இப்னு மஸ்ஊத் போன்ற பெரிய சஹாபாக்கள் ஆரம்ப காலத்தில் மக்காவுல ரொம்ப நெருக்கடியான காலத்தில் இஸ்லாத்தை தழுவி 23 ஆண்டுகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்டிருந்த இப்னு மஸ்ஊத் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இந்த கடைசி 2 சூறாவே குர்ஆன்ல உள்ளது இல்லைங்கிறாங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற சூறாவையும் நாஸ் என்ற குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற அத்தியாயத்தையும் இது குர்ஆன் அத்தியாயமே கிடையாது அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த காரணம் தான். சில வசனங்கள் அவங்க மறுக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, அன்றைக்கு அந்த குர்ஆனுடைய வசனங்களை எழுத சொல்ற அன்னைக்கு ஒரு ஆப்ஷனா இருப்பார். அவர் அன்னைக்கு வந்திருக்க மாட்டார். அவரவர் தான் எழுதி வைத்திருந்த அடிப்படையில் இதுதான் குர்ஆன் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மனப்பாடம் செய்வதை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. அப்ப மனப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் முழுமைப்படுத்தி இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் கூப்பிட்டு எழுத சொன்னால் கூட யாரெல்லாம் அந்த எழுதுகிற அன்றைக்கு வரவில்லையோ அவரவர் வராத நாளில் அவரவர் சில பகுதிகளை விட்டிருந்தார். இந்த நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறார்கள். அப்ப மரணித்த உடனே மனப்பாடமாக பல சஹாபாக்கள் பண்ணி இருக்கிறாங்க. எழுத்து வடிவத்தில் பல பேர் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில யமாமாங்கிற ஒரு யுத்தம் நடக்கிறது அபூபக்கர் அவர்களுடைய காலத்தில். அதுல 700க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்க. அவ்வளவு பேர் எப்படிப்பட்டவர்கள் கேட்டா குர்ஆனை மரணம் செய்தவர்கள். அப்ப குர்ஆனை முழுமையாக மரணம் செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி பொறுக்கி எடுத்தப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் அந்த யமாமாங்கிற யுத்தத்தில் கொல்லப்பட்ட உடனே தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலைப்படுகிறார்கள். என்ன கவலை?
இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனப்பாடம் செய்தவர்களுடைய உள்ளத்துல இந்த குர்ஆனை விட்டுட்டு போனாங்க. 700 பேர் போய் விட்டார்கள். மனப்பாடம் செய்தவர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இவங்களும் காலி ஆயிட்டாங்கன்னு சொன்னா குர்ஆனுடைய முழு வடிவம் இல்லாம ஒவ்வொருத்தரும் தான் எழுதியது மட்டும்தான் குர்ஆன் என்று நினைக்க ஆரம்பித்து விடுவார். இவர் 2 சூறா விட்டிருப்பாரு, அவர் 4 சூறா விட்டிருப்பாரு, அவர் 7 சூறா விட்டிருப்பாரு, இவர் ஒரு சூறாவில் 5 வசனத்தை விட்டிருப்பாரு. இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டு போயிருமே என்று கவலைப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் எழுத சொன்னார்களோ அதையும், எதையெல்லாம் மனப்பாடம் செய்தனோ அதையும் வைத்து சேர்த்து வைத்து அதை யாரெல்லாம் எதையெல்லாம் விட்டிருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அதை தொகுக்கணும் என்று ஒரு தீர்மானம் செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் அப்ஜெக்ஷன் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பாடத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அது அப்படியே போய்கிட்டு இருக்கட்டும், நம்ம அந்த வேலையை செய்ய வேணாங்கிறாங்க. அதுக்கு பிறகு அபூபக்கர் எடுத்து வைத்த நியாயங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களும் ஒத்துக்கொள்றாங்க. அப்பதான் ஸைத் இப்னு சாபித் என்ற ஒரு எழுத்தர், அவர் ஆரம்ப காலத்தில் இந்த குர்ஆனை எழுதி கொண்டு வந்தவர், வஹி எழுதக்கூடிய சஹாபாக்கள் முதலிடத்தில் இருந்தவர். அவர் தலைமையில ஒரு குழுவை அமைக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும், மனப்பாடம் செஞ்சு எல்லாரையும் ஒரு இடத்துல திரட்டணும், எழுதி வச்சிருக்கிற எல்லாத்தையும் திரட்டணும், ஒவ்வொருவருடைய பேப்பரையும் ஒவ்வொருவருடைய எலும்பு துண்டையும் ஒவ்வொருவருடைய தோலை எடுத்து வாசிக்கணும், மற்றவங்க செக் பண்ணணும். ஏதாவது ஒன்று விடுபட்டுருச்சுன்னு சொன்னா இந்த மனப்பாடம் பண்ணியவர்கள் அதை கவனித்துக் கொண்டே வருவார்கள். அதன் அடிப்படையில் மனப்பாடமும் எழுத்தும் ஒரு வடிவத்தில் வரணும். மனப்பாடம் பண்ணிருக்காங்க இல்லையா, பக்ராவுல ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிருக்காங்க, அது ஒருத்தருடைய பேப்பர்ல விடுபட்டு போயிருந்தா நீ விட்டுருக்கிற, அவர் மனப்பாடம் பண்ணிருக்காருல, ஒரு இடத்துல இல்ல நீ எழுதாம விட்டுருப்ப, அதை எழுதிக்க அப்படின்னு சொல்லி யார் யார் எழுத்துல எதை எதை விட்டிருக்காங்க என்பதை கண்டுபிடித்து எல்லோருடைய எழுத்தும் ஒரே வடிவத்துக்கு வர வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை அபூபக்கர் செய்தார்கள். எதை வச்சு செஞ்சாங்க, மனப்பாடத்தை வைத்து செய்தார்கள். அதனால் அபூபக்கர் தான் சொந்தமா உண்டாக்குனார், அவரை பின்பற்றீங்கன்னு கேட்பாங்க. அபூபக்கர் அவர்கள் குர்ஆன்ல எந்த ஒன்றையும் சேர்த்தரல, குர்ஆன்ல இல்லாத ஒன்னு ஆட் பண்ணிரல, இருக்கிற என்ற வசனத்தை அவர் நீக்கிறல. எதெல்லாம் குர்ஆன் என்று அல்லாஹ் தந்தானோ அது உள்ளத்துல இருந்தது, அதை பேப்பர்லயும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ற வேலை செஞ்சாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதாது, அதுக்கு மேல பெரியார்களை எல்லாம் பின்பற்றணும், சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றணும், இமாம்களை எல்லாம் பின்பற்றணும் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை ஒரு பெரிய ஆதாரம் வைப்பாங்க. எப்படி நீங்க குர்ஆன் ஹதீஸ் மட்டும் குறிங்களே, குர்ஆனே அபூபக்கர் தான் உங்களுக்கு தொகுத்து தந்தாரு, அப்ப அபூபக்கர் தான் நீங்க பின்பற்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய கேள்வி எல்லாம் கேட்பார்கள். நாம் அபூபக்கர் எல்லாம் பின்பற்றவே கிடையாது. குர்ஆன் இதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை மனப்பாடம் செய்ய சொல்லிவிட்டு சென்றார்களோ அதை எழுத்தாக அவர் ஆக்கினாரு. குர்ஆன்ல ஒரு வார்த்தையே, ஒரு வரியே, ஒரு சொல்ல அவர் அதிகப்படுத்தவில்லை. அதனால குர்ஆன் என்பது இப்ப எந்த குர்ஆன் நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோமோ இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்று சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல பதிய வைத்தார்கள். அப்ப உள்ளங்கள்ல மனப்பாடம் பண்ணதுக்கு எழுத்து வடிவம் ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொன்னா அவர் எதையாவது உண்டாக்கிட்டாருன்னு அர்த்தம். நான் சில பேச்சுக்களை உங்கள்கிட்ட பேசுகிறேன், பேசியதை நீங்கள் கேட்டுட்டு போய் அப்படி எழுதுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்க ஏதாவது சொந்தமா உண்டாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நான் பேசினதை நீங்க திருப்பி எழுதுறீங்க, அல்ல கேசட்ல பதிவு பண்ணி வைத்து விட்டு நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம், அந்த பேச்சையே தொகுத்தீர்கள் என்று சொல்லணுமே தவிர நீங்க எதையாவது என்னுடைய பேச்சில என்னுடைய கருத்துல எதையாவது சேர்த்துட்டீங்கன்னு சொல்ல இயலுமா, எதையாவது புதுசா உண்டாக்கினு சொல்ல இயலுமா? இந்த வேலையை தான் அபூபக்கர் அவர்கள் செய்தார்கள். அப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொரு அத்தியாயத்தையும் செக் பண்ணி பக்ராவா நீ பக்ரா ஓது, நீ எழுதின பேப்பர் எல்லாம் கொண்டு வா அப்படின்னு ஸைத் இப்னு சாபித் ரெண்டையும் செக் பண்றாங்க. அதுல மனப்பாடத்துக்கு ஏற்ப இருக்கிறதை எல்லாம் ஏத்துக்கிறாங்க. மனப்பாடத்துக்கு மாற்றமாக இருந்தால் மனப்பாடத்தின் அடிப்படையில் அதை திருத்துறாங்க, மனப்பாடத்தை அடிப்படையாக கொன்றார்கள். ஏன்னா குர்ஆன்ல அப்படித்தான் அல்லாஹ் சொல்றா, பல் ஹுவ ஆயாத்துன் பையினாத் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம, கல்வி கொடுக்கப்பட்டவருடைய உள்ளங்களில் தான் இந்த வசனங்கள் பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு அல்லாஹ் சொன்னதன் அடிப்படையில், குர்ஆன் சொன்னதன் அடிப்படையில் இப்படியான ஒரு வேலையை அபூபக்கர் செய்தார்கள். ஆனால் அவங்க செஞ்சதுல இன்னும் சில பணிகளை விட்டு இருந்தாங்க. என்ன பணி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனை இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா முதல்ல அல்ஹம்து சூரா இருக்கும், இரண்டாவதாக பக்ரா இருக்கும், மூணாவதாக ஆல இம்ரான் இருக்கும், நாலாவதாக நிசா இருக்கும், அஞ்சாவதாக மாயிதா இருக்கும், ஆறாவது அன்னாம் இருக்கும், ஏழாவது ஆராப் இருக்கும், எட்டாவது அன்பால் இருக்கும், இப்படி வரிசை வருதுல்ல. இந்த ஆர்டர் இருக்கு பாருங்க, இது அபூபக்கர் அவங்க செய்யல.
அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, பக்கரா இதான் பக்கரா கட்டி தனியா வச்சிருறது, ஆலை இம்ரான் ஒரு கட்டை கட்டுறது, இது ஆலை இம்ரான். எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சூறாவும் ஒரு பண்டல் கட்டி ஒரு சாக்குக்குள்ள போட்டா எப்படி எந்த வரிசையில் எடுப்போம், எந்த வரிசையில வேணாலும் எடுப்போம். ஒரு நாளைக்கு எடுக்கும்போது பக்கரா ஃபர்ஸ்ட் வரும், மறுபடியும் போட்டு மறுபடியும் எடுத்தா சூரத்து நாஸ் ஃபர்ஸ்ட்ல வரும், மறுபடியும் அந்த சாக்குல இருந்து எடுத்தோம்னா அன்னாமு ஃபர்ஸ்ட்ல வரும். அப்ப எதை ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எப்ப முடிவெடுக்கல, இப்படி அடுக்கினா தான். அடுக்கி வைத்தோம்னு சொன்னா இது முதல் இது இரண்டு என்று சொல்ல முடியும். கொட்டி வைத்தோம்னு சொன்னா எது முதல்னு சொல்ல இயலாது. அபூபக்கர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சூரா சூறாவா தொகுத்து ஒரு பண்டல் கட்டி உள்ள போட்டு விட்டாங்க. இப்படிதான் அவங்க தொகுத்தாங்களே தவிர முதல்ல அல்ஹம்து இருக்கணும், இரண்டாவது பக்ரா இருக்கணும், மூணாவது ஆலை இம்ரான் இருக்கணும், இந்த வரிசை பிரகாரம் அவர்கள் அடுக்குனாங்களான்னு கேட்டா அடுக்கல. அதே நேரத்தில் இதுதான் பக்ரா அதை முடிவு செஞ்சுட்டாங்க, இதுதான் மாயிதா அதை முடிவு பண்ணிட்டாங்க, இதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு சூறாவும் இதுதான் என்பதை தீர்மானித்தார்கள். என்ன செய்யல, எதை முதல் சூறா வைக்கிறது எதை இரண்டாவது சூறா வைக்கிறதுங்கிற தீர்மானத்தை அவங்க செய்யல. ஏன் செய்யல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதான் முதல் சூறா இதான் இரண்டாவது சூறா என்று நமக்கு என்ன செய்யல, எந்த ஒரு ஆர்டரும் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு சூறாயும் மனப்பாடம் பண்ணி இருப்பாங்க. அது ஃபாத்திஹாவுல இருந்து ஆரம்பித்து நாஸ்ல முடியுமா? அப்படி முடியாது. ஃபாத்திஹா ஓத சொல்லுங்க, அவர் ஃபாத்திஹா ஓதுவாரு, நிசா ஓதுங்க சொன்னா நிசா ஓதி போடுவாரு, எதை வேண்டாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் என்கிற அளவில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை விட்டுட்டு போனாங்க. இதுக்கடையில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அபூபக்கர் ஆட்சி காலம் வரைக்கும் இந்த ஒரு பிரதியை ரெடி பண்ணி இதான் குர்ஆன் என்று கொண்டு போய் நினைச்சிட்டாங்க, பாதுகாத்து கஜானாவுல வச்சுட்டாங்க. கஜானாவுல வச்சா பாதுகாப்பா இருக்குமா? கஜானாவுல இருக்கிற அரசாங்கத்தினுடைய கருவூலத்தில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் பரவலாக்கப்பட்டால் தான் அது குர்ஆன்ல இல்லாததெல்லாம் சேர முடியாது. நம்ம பாட்டு பாதுகாத்து பெட்டியில வச்சுட்டோம்னு வைங்க, ஒவ்வொருத்தரும் அவர்கள் எதை குர்ஆன் என்று எழுதி வைத்தார்களோ அதைத்தான் குர்ஆன் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அப்ப என்ன ஏற்படுது, இஸ்லாம் இன்னும் விஸ்தீர்ணம் அடையுது. உஸ்மான் காலத்தில் ஒவ்வொரு பகுதியில் உள்ளவர்களும் அவங்களா சில தொகுத்து வைத்துக் கொண்டு இதான் குர்ஆன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் குர்ஆன்ல பக்ரா பஸ்தா இருக்குது, ஒருத்தர் குர்ஆன்ல நாஸ் பஸ்தா இருக்கிறது, ஒருத்தர் குர்ஆன்ல இக்ராங்கிற சூரா பஸ்தா இருக்கிறது, ஒருத்தர் குர்ஆன்ல மாயிதா பஸ்தா இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் இந்த 114 சூறாவையும் அவரவருக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆக்கி கொண்டார்கள். அப்ப எது ஃபர்ஸ்ட் சூரா சொல்ல முடியல. ஒரு யூனிஃபார்ம் இல்லாம இருந்த உடனே உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க தெரியுமா, இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அவங்க தான் அந்த வருஷப்படுத்தினது. இந்த முதல்ல நமக்கே தெரியும், முதல்ல இறங்கின சூறா எது எல்லாருக்கும் தெரியும், இக்ராங்கிற சூறா இறங்கினது. அப்ப இறங்கின அதான முதல்ல இருக்கணும். ஆனா முதல்ல எடுத்து அது வராது, 96வது சூறா அது இருக்கும். முதல்ல இறங்கினது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் நம்ம படிக்கிறோம். அப்ப குர்ஆனை திறந்து பார்த்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிக்குது. அப்புறம் பக்ரா வருது. கடைசியில் 96 95 சூறாவை கடந்த பிறகு அந்த 96வது அது இடம் பெற்றிருக்கிறது. அப்ப குர்ஆன் எப்படி அருளப்பட்டதோ அந்த வரிசைப்படி இப்ப நம்ம கையில் இருக்கிற குர்ஆன் இல்ல. அருளப்பட்ட வரிசை வேற. அருளப்பட்ட வரிசை பிரகாரம் கூட சிலர் தொகுத்து வச்சிருந்தாங்க. சில சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் 96வது சூறா வச்சாங்க, அதுக்கப்புறம் முஸம்மில் சூறா வச்சாங்க, அதுக்கப்புறம் முத்தஸிர்ங்கிற சூறா வச்சாங்க. என்ன ஆர்டரில் அல்லாஹ் இருந்து வந்துச்சோ அந்த மாதிரி எழுதி வைத்துக் கொண்ட சஹாபாக்களும் இருந்தார்கள். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இத ஒரு அவரவர் ஒவ்வொரு சூறா ஃபர்ஸ்ட் செகண்டா வச்சிருந்தாங்கன்னு சொன்னா குர்ஆன்ல நிறைய குழப்பம் வந்துவிடும். அதை தவிர்ப்பதற்காக வேண்டி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்டரை உண்டாக்குவோம். இதான் ஃபர்ஸ்ட் இதான் செகண்ட் முடிவு செய்து சஹாபாக்களை எல்லாம் கூட்டி அவங்க என்ன பண்றாங்க, அந்த அபூபக்கர் அவர்கள் தொகுத்த அந்த மூல பிரதி அது அபூபக்கர் கையில இருந்தது. அவங்க மௌத்தான பிறகு உமர் கையில இருந்தது. உமர் ரலியல்லாஹு மௌத்தாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அவங்க மகள் ஹப்சாவுடைய கையில அதை கொடுத்து விட்டாங்க. அடுத்து யார் ஆட்சிக்கு வருவான்னு தெரியாத ஒரு நிலையில அவங்க மகள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாகவும் இருந்த காரணத்தினால் அந்த பிரதி மூல பிரதி யார்கிட்ட இருக்குது, ஹப்சா ரலியல்லாஹு அந்த பண்டலத்தை கொடுத்துட்டாங்க. ஹப்சாட்ட இருந்ததை உஸ்மான் வாங்கி அந்த சூறாக்களை எப்படி வருஷப்படுத்தலாம் என்பதற்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் எல்லாம் கலந்து தாய் சூரா, அதனால அல்ஹம்து சூரா ஃபர்ஸ்டா இருக்கட்டும், அதான் ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து பெருசுங்கிற அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பெருசு வைப்போம், அதுக்கடுத்த பெருசு அதுக்கடுத்த பெருசுங்கிற வகையில இப்படி நம்ம ஒரு அறிக்கைக்கு ஒரு மசூரா பண்ணி அந்த மசூரா அடிப்படையில் தான் இப்ப இருக்கிற 1ல இருந்து 114 வரைக்கும் உள்ள அந்த தொகுப்பு உண்டாக்கப்பட்டது. ஆனா மார்க்கத்துல ஒரு ஆள் மாற்றி ஓதுனா குற்றம் கிடையாது. இப்போ நீங்க தொழுகையில ஓதுறீங்க,
தொழுகையில ஓதும் போது இரண்டாவதா இருக்கிறது பக்ரா உங்களுக்கு தெரியுது, மூணாவதா இருக்கிறது ஆல இம்ரான் உங்களுக்கு தெரியுது, நாலாவதா இருக்கிறது நிசா தெரியுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் ஓதி இருக்கிறாங்க? ஒரு நாள் இரவுல தொழுகிறாங்க, தொழுகும் போது ஃபர்ஸ்ட் வந்து பக்ரா ஓதுறாங்க. பக்ராவுக்கு அடுத்து என்ன இருக்கும் இப்ப குர்ஆன் நீங்க பாத்தீங்கன்னா ஆல இம்ரான் இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, பக்ரா ஓதி இப்படி நிசா ஓதுறாங்க. நிசாங்கிறது பக்ராவே இரண்டாவதா இருக்கும். இரண்டாவது சூறாவை ஓதுன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல நீண்ட நேரம் தொழுவாங்க இல்லையா, அது பக்ரா ஓதி முடிச்சிட்டு மறுபடியும் ஓத நினைக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த வருஷப்படி ஓதுன எதை ஓதுனு? பக்ராவுக்கு அடுத்து ஆல இம்ரான் ஓதுனு. ஆல இம்ரானை தாண்டி நிசா ஓதுறாங்க. நிசாவுக்கு அப்புறம் மாயிதாவுல ஓதுனு. நிசாவுக்கு அப்புறம் ரிவர்ஸ்ல வந்து ஆல இம்ரானை ஓதுறாங்க. அப்ப இந்த வரிசை மார்க்கத்தில் முக்கியத்துவம் கிடையாது. இந்த வருஷம் நம்ம வசதிக்காக வேண்டி எல்லாம் யூனிஃபார்மா இருக்கட்டுமே அப்படிங்கறதுக்காண்டி 2வது அத்தியாயம் 18வது வசனம் நம்ம சொல்லுவோம். எந்த ரெண்டு உங்க ரெண்டு வேறையா இருக்கு, என் ரெண்டு வேறையா இருக்கு, எந்த ரெண்டுல போய் எந்த 18 எடுக்கிறது? கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லையா? அந்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது என்பதற்காக வேண்டி 1, 2 என்று வரிசைப்படுத்தின வேலையை யார் செஞ்சார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் செய்து ஒரு மூலப்பிரதியை தயார் பண்றாங்க. தயார் பண்ணி அது அவங்களுடைய ஆட்சியில் உட்பட்ட எல்லா பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு காப்பி அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு இதை தவிர வேற மாதிரி யாராவது தொகுத்து வச்சிருந்தால் அதையெல்லாம் கொண்டாந்து தந்துடணும்னு சொல்லி அதை வந்து எரிச்சிட்டாங்க, தீ வைத்து நினைச்சிட்டாங்க, மீதி உள்ளதையெல்லாம் கொளுத்திட்டாங்க. இந்த ஒரு ஆர்டர் தான் இருக்க வேண்டும். அந்த ஆர்டர் பிரகாரம் அவங்க பல பகுதிகளுக்கு அனுப்புனாங்க பாருங்க. அந்த பிரதிகள் தான் மூல பிரதிகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரதி பல நூற்றுக்கணக்கில் எடுத்திருப்பாங்க. எத்தனை எடுத்தாங்க நம்பர் நமக்கு சொல்லப்படல. 100 எடுத்திருக்கலாம், 50 எடுத்திருக்கலாம். அவங்க ஆளுகையின் கீழே எத்தனை மாகாணங்கள் வந்ததோ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பிரதி என்ன செஞ்சாங்க, அதை காப்பி எடுக்கிறது. இந்த காலத்தில் காப்பினா ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிடலாம், அல்ல பிரிண்ட் எடுத்துட்டு போயிடலாம். அந்த காலத்தில் காப்பினா உட்கார்ந்து எழுதணும். உன்னை பார்த்து பார்த்து திருப்பி திருப்பி என்ன செய்யணும், எழுதணும். குர்ஆன் வேற, அதுல உள்ள மாதிரி தான் இது இருக்கணும், மாற்றங்கள் வந்துடக்கூடாது. அப்படி கவனமாக பிரதி எடுப்பதற்கே நீண்ட நெடுங்காலம் தேவைப்படும். அதனால ஒரு 50 100 எத்தனை அவங்க எடுத்தாங்கன்னு நமக்கு இருக்காது கிடைக்கவில்லை. நிறைய பிரதிகளை எடுத்து ஒவ்வொரு பகுதிகளுக்கு என்ன செஞ்சாங்க, அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்புன மூலப்பிரதிகள்ல 2 இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. அவங்க அனுப்புன மூலப்பிரதி இருக்கு பாருங்க. அந்த மூலப்பிரதி எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்புவாங்க. அங்க உள்ள ஆட்சியாளர்களுடைய கவனக்குறைவினாலே எதனாலே அழிஞ்சு போயிருக்கலாம். 2 ஏரியாவுக்கு அனுப்புனதை மட்டும் அங்க உள்ள நிர்வாகம் அங்க உள்ள மக்களும் அதை பாதுகாத்து அதை மியூசியத்தில் வைத்திருக்கிற காரணத்தினால் இன்றைக்கும் அந்த 2 பிரதிகள் நீங்கள் பார்க்கலாம். நீங்க எல்லாம் பார்க்கலாம். ஒன்னு துருக்கி நாட்டில் இஸ்தம்பூல் ஒரு நகரம் இருக்கிறது. அந்த இஸ்தம்பூல்ங்கிற அந்த நகரத்தில் ஒரு மியூசியம் இருக்கிறது, பழங்கால மியூசியம், வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த ஊர் இஸ்தம்பூல்ங்கிறது. அந்த இஸ்தம்பூல்ல உள்ள மியூசியத்துக்கு போனோம்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புனாங்கல்ல, துருக்கிக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த பகுதியில் உள்ளவர்கள் அதை பாதுகாத்து இன்றைக்கும் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது துருக்கி நாட்டில் உள்ள இஸ்தம்பூல்ங்கிற ஒரு ஊர்ல ஒரு பிரதி இருக்கிறது. இன்னொரு பிரதி வந்து ரஷ்யாவுல அப்ப இஸ்லாமிய நாடா இருந்தது. இஸ்லாம் அங்க வரைக்கும் பரவிருச்சு. அதனால நீங்க புகாரி இமாம் எல்லாம் சொல்லுவீங்கல்ல, அவர்லாம் ரஷ்யாக்காரர் தான். புகாரா என்ற ஊரை சேர்ந்தவர் தான் புகாரி இமாம். அவருடைய பேரு புகாரி கிடையாது. புகாரி ஹதீஸ் சொல்றமே, அவருடைய பேர் வந்து முகமது இப்படி இஸ்மாயிலுடைய மகன் முகமது என்பது அவருடைய பெயர். அவர் பிறந்தது எங்க? ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புகாரா என்ற ஒரு ஊர்ல பிறக்கிறார். புகாராங்கிற ஊர்ல பிறந்ததுனால புகாரா என்ற ஊரை நம்ம ஆட்களை புகாரின் பேரை செஞ்சுக்கிறாங்க. புகாராங்கிற ஊரை சேர்ந்தவர் புகாரினா அவர் பேரை அப்படி நினைச்சுக்கிட்டு நம்ம ஆளுக்கு என்ன செய்யறாங்க, மக்கின்னா மக்காவை சேர்ந்தவர், மதனினா மதினாவை சேர்ந்தவர், யமனினா யமனை சேர்ந்தவர், புகாரினா புகாராங்கிற ஊரை சேர்ந்தவன் அர்த்தம். அவர் பேரு புகாரி கிடையாது. அவர் பேர் என்னது? அதனால நூலுக்கு பேரை புகாரின்னு ஆக்கிட்டாங்க. புகாரி அந்த ஹதீஸ் கிதாபுக்கு பேர் என்னது? அது வந்து அவர் சஹீஹ்னு கிதாபுல பேர் வச்சாரு. அவர் எழுந்த கிதாபுக்கு கூட என்ன ஆக்கிட்டாங்க, பேரை புகாரின்னு ஆக்கிட்டாங்க. அந்த புகாரா என்ற ஊர்ல அன்னைக்கு இஸ்லாம் வளர்ந்திருந்த காரணத்தினால்தான் அங்க ஒரு பிரதி அனுப்புனாங்க. அந்த மக்கள் இஸ்லாத்தை பேணி பாதுகாக்கிற மக்களா இருந்தாங்க. அதனால என்னவாச்சு, அங்க அனுப்பின ஒரு பிரதியும் தாஷ்கண்ட்ங்கிற நகரத்தில், ரஷ்யாவில் இருக்கிற தாஷ்கண்ட்ங்கிற ஒரு நகரத்தில் உள்ள மியூசியத்தில் இப்ப பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 2 தான் மிச்சமா இருக்கிறது. உஸ்மான் எத்தனை காப்பி அவங்க அதை வந்து பிரதி தயாரிச்சாங்களோ அந்த காப்பிகள் பல பகுதிக்கு அனுப்பப்பட்டாலும் துருக்கிக்கு அனுப்பப்பட்ட ஒரு பிரதியும் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்ட பிரதியும் தாஷ்கண்ட் மியூசியத்திலையும் இஸ்தம்பூல் மியூசியத்திலையும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் ஒரே மாதிரியா இருக்கும். இன்னைக்கு நம்ம வச்சுக்கிற குர்ஆனுக்கு இதுக்கு முந்தின இருக்கிற குர்ஆனுக்கு கியாமத் நாள் வரைக்கும் உள்ள குர்ஆனுக்கு அதுதான் ஒரிஜினல். இன்னைக்கு எங்கெல்லாம் குர்ஆன் இருக்கிறதோ
அது கரெக்டா அச்சிடப்பட்டிருக்கான்னு நமக்குள்ள ஒரு சண்டை வருது, ஒரு தகராறு வருது. இது சரியா அது சரியான்னு ஒரு பெரிய சர்ச்சை வருதுன்னு வைங்க. டிசைட் பண்ணக்கூடிய மூலப்பிரதி எது? அந்த தாஸ்கன்ல உள்ள பிரதியும் இஸ்தாம்பூல்ல உள்ள 2 பிரதியும் தான் அந்த பாதுகாக்கப்பட்ட மூலப்பிரதிகளா இருக்கின்றன. அது 100 கணக்கில் 50 கணக்கில் எடுத்திருப்பாங்க. அதுல பாதுகாக்கப்பட்ட 2 பிரதிகள் இருக்கிறது. இதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச வேலை. அவங்க பல பிரதிகள் எடுத்து அப்படி பண்ணதுனால அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், 2 அன்னைக்கும் காப்பாத்தி வச்சுக்கலாம். இந்த எண்டுல ஒண்ணு, அந்த எண்டுல ஒண்ணு. ரெண்டுமே அரபு நாடு கிடையாது. அரபை தாய்மொழியாக கொள்ளாத 2 பகுதிகளில் அரபியர்கள் அழிச்சு நாசமாகி போட்டாங்க. அரபி தாய்மொழியாக கொள்ளாத பகுதிகளில் அல்லாஹ் அனுப்பின அந்த பிரதிகளை அங்க பாதுகாத்து வச்சு என்ன செய்யறான், குர்ஆன் இன்றைக்கு வரைக்கும் மாற்றப்படாமல் இருப்பதற்கு ஒரு செக்யூரிட்டி தந்திருக்கான். அதனால மாற முடியல. யாராவது கூட கூட அடிச்சாங்கன்னு சொன்னா அந்த மூலப்பிரதி பேசும். ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கும். ஏதோ எழுதினவருடைய ஸ்டைல பொறுத்து வித்தியாசங்கள் இருக்கலாம். எழுதின ஆளுடைய கையெழுத்து வித்தியாசம் இருக்கும்ல, என் எழுத்து உங்க எழுத்து வித்தியாசமா இருக்கும்ல, அப்படி வித்தியாசம் இருக்கு. ரெண்டையும் பாத்தீங்கன்னா அச்சு இல்லை, ஜெராக்ஸ் இல்லையில, ஆனால் அந்த விஷயங்கள் உள்ளடக்கம் ஒரே மாதிரியாக அமைந்திருக்கிறது நீங்க பார்க்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த பிரதி தான் மூலப்பிரதியாக இருந்து அதன் அடிப்படையில் குர்ஆன் இன்றைக்கு அச்சிடப்படுகிறது. இதுல இந்த மூலப்பிரதியில் இருந்து நம்ம நிறைய விஷயங்களில் மாறுபட்டு இருக்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு தொகுத்தாங்கல்ல மூலப்பிரதி, அதையே இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, இன்னைக்கு அந்த மூலப்பிரதி உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா வாசிக்க இயலாது, எனக்கு வாசிக்க இயலாது. அரபி தாய்மொழியா கொண்டிருக்கான அவன்கிட்ட கொடுத்தாலும் வாசிக்க இயலாது. அது மூலப்பிரதி என்று சொல்லுவோம். ஆனால் அந்த மூலப்பிரதிக்கும் இப்ப உள்ள மூலப்பிரதிக்கும் பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன், எழுத்துக்கள் நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கிறது. ஒரு காலத்தில் எழுதின மாதிரி அந்த எழுத்தை எழுதாம வேற விதமாக இப்ப எழுத ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப உள்ள எழுத்தை நம்ம மாத்திக்கிட்ட காரணத்தினால அப்ப உள்ள எழுத்தை வாசிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனால அந்த மூலப்பிரதி இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அதை யாருக்கு வாசிக்க முடியும் என்றால், யார் பழங்கால எழுத்தை வாசிக்கிறதுங்கிற ஒரு கலை இருக்குதுல, அதை கத்து இருக்கிறாங்களோ. இப்ப உங்களுக்கு கல்வெட்டு கிடைக்குது, உங்களுக்கு எதாவது வாசிக்க இயலுமா? தமிழ்நாட்டில் தமிழர்கள் வசித்த ஒரு பகுதியில் தமிழ் மொழியில ஒரு கல்வெட்டு போய் எடுக்கிறான். அது என்னமோ கிறுக்கி கிறுக்கி இருக்கு பார்த்தோம்னா, ஆனால் அதை வாசிக்க தெரிஞ்சவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு தனி படிப்பு இருக்கிறது. அதை வாசிக்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த பழங்கால எழுத்து இப்படித்தான் இருந்துச்சுங்கிறத வைத்து அதுக்கு இதான் அர்த்தம்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதை வாசிடுவாங்க. அது மாதிரியான அரபு மொழியில பாண்டித்தியம் பெற்றவர்களுக்கு அதை வாசிக்க இயலும். எதை, தாஸ்கன்ல உள்ள பிரதியையும் இஸ்தாம்பூல்ல உள்ள பிரதியும் அவங்களுக்கு வாசிக்க இயலுமே தவிர எனக்கோ உங்களுக்கோ பெரிய பெரிய அரபு மொழி மேதைகளுக்கோ வாசிக்க தெரியாது. அவர்கள் அதை வாசிக்க விட்டு நம்ம இதை வாசிச்சோம்னா ஒரே மாதிரியா இருக்கும். பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அந்த எழுத்தை வாசிக்க தெரிந்தவர்களை வாசிக்க சொல்றோம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபுல் அரபி ஃபீஹின்னு ஒரு வாசிப்பாரா, நம்ம எடுத்து வாசிச்சோம்னா அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை வச்சுக்கிற வேண்டியது, அவர் அதை வச்சுக்கிற வேண்டியது, அவரை வாசிக்க விட வேண்டியது, நம்ம செக் பண்ண வேண்டியது. அந்த சவுண்ட் ஒரே மாதிரியா இருக்கும். எது பாதுகாக்கப்பட்டிருக்கு பாருங்க. இப்பவும் கூட எழுத்து பாதுகாக்கப்படல. அல்லாஹ் அப்பவும் அந்த ஓசையை தான் பாதுகாத்தாங்கிறான். இப்ப கூட எது பாதுகாக்கப்படுது? எழுத்துலாம் மாறி போச்சு, எத்தனை விதமா மாறி போச்சு. அவர் அதை வாசிக்கிற ஓசையும் நீங்கள் இதை வாசிக்கிற ஓசையும் ஒரே மாதிரியா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவர் வாசிப்பார். நீங்கள் எடுத்துக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் வாசிப்பீங்க. அவர் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த எழுத்தை வாசிக்க தெரிந்தவர் வாசிப்பார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அர் ரஹ்மானிர் ரஹீம் இதை வாசிப்பீங்க. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் இப்பவும் எதை பாதுகாக்கிறான்னு கவனிச்சீங்களா? அந்த ஓசையை தான் பாதுகாக்கிறான், அந்த சவுண்டை தான். அதான் வேதம்ங்கிறது. எழுத்து வேதமே கிடையாது, அது ஒரு பாதுகாப்புக்கு செஞ்சுக்கிட்டது. இப்ப நமக்கு தெரிந்து இதை புரிந்து கொள்வதாக இருந்தால் நமக்கு தெரிந்த ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இப்ப நாங்கள் எல்லாம் படிக்கிற காலத்துல லையன்னா நையன்னாவெல்லாம் இருக்குல்ல, அது வேற மாதிரி எழுதுனாங்க. ஒரு கொம்பு மாதிரி போட்டு கொஸ்டின் மாதிரி ஒரு கேள்விக்குறி மாதிரி போட்டு ஒரு நானாவை போடுவாங்க. அது எப்படி வாசிப்போம், நையன்னாண்டு வாசிப்போம். ஒரு கேள்விக்குறி மாதிரி போட்டு அதுல ஒரு லானா போடுவோம், அதை லையின்னு வாசிச்சோம். நாங்கெல்லாம் அப்படித்தான் படிச்சோம். அந்த படிப்பு இப்ப என்னவாச்சு, நம்ம பயலோட்ட கொடுத்து கேட்டா என்னன்னு தெரியலங்கிறாங்க, என்ன எடுத்துக்கிறாங்க. அப்படி ஒரு எழுத்த காட்டணும்னு சொன்னா நாவண்ணா இருக்குன்னு பாருங்களேன். நானாவுக்கு அடுத்து ஒரு கால் போட்டு 2 சுழி 3 சுழி வருமே, நாவண்ணா எப்படி எழுதுவோம், நாவண்ணா போட்டு நானா மாதிரி இப்படி போட்டு அப்படி வளைவோம் ரவுண்டு, கீழே ஒரு அரை வட்டம் போட்டு விடுவோம், அதான் நாவண்ணா. இப்ப நாவண்ணா என்ன, நானாவை போட்டு ஒரு கால் போட்டு விடுறாங்க. இந்த கால் போடுற வழக்கம் நானாவுக்குலாம் கிடையாது. சில எழுத்துக்கள் கால் போடுவான், தானாவுக்கு காலை போடுவான், நானாவுக்கு கால் போடுவானா, போட மாட்டான். இப்ப நாவண்ணான்னு எழுதுறதா இருந்தால் நாங்கெல்லாம் படிக்கும் பொழுது ஒரு நானாவை போட்டு அப்படியே கீழே ஒரு வட்டமா போட்டு விட்டுவாங்க. அப்படி போட்டா என்னது, நாவண்ணா. இப்படி எழுத்துக்கள் மாறி போச்சு.
இப்ப நம்ம அந்த காலத்துல அடிக்கப்பட்ட புஸ்தகத்தை கொண்டு வந்து இப்ப படிக்கிற பசங்கள்ட்ட கொடுத்து, அந்த காலம் ரொம்ப காலம் இல்ல, ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி அச்சிடப்பட்ட ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்து இப்ப படிக்கிற பசங்கள்ட்ட கொடுத்தா இந்த லையி நெய்யி நாவலை எல்லாம் குழம்பிடுவான். இது என்ன ஒரு புதுசா இருக்கு, என்ன எழுத்துன்னு கேட்பான். அப்ப நம்ம மாறி போயிட்டோமா இல்லையா? அந்த மாதிரி இப்ப நமக்கு தெரிஞ்சே இப்படி ஒரு 4-5 மாற்றம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு முந்தி என்னென்ன மாற்றம் எல்லாம் இருக்கும்? நிறைய மாற்றங்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அரபு மொழியில புள்ளி கிடையாது அந்த காலத்துல. உஸ்மானுடைய குர்ஆன்ல அந்த காலத்து மக்கள் எழுதின எழுத்துல என்ன கிடையாது? இந்த பேன்னு சொல்லி ஒரு எழுத்து இருக்கு, கீழே ஒரு புள்ளி, அதுல மேல 2 புள்ளி வச்சா தேம்பிங்க, அதுல ஒரு புள்ளி வச்சா நூன்னு சொல்லுவீங்க, அதுல கீழே 2 புள்ளி வச்சா ஏன்னு சொல்லுவீங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் எழுதுவீங்க. இந்த புள்ளி அன்னைக்கு இருந்துச்சுன்னா கிடையாது. பேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், தேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நூனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல எப்படி வாசிக்கணும்னு மூளையை பயன்படுத்தி இது ஏயா தான் இருக்கும்னு வாசி விடுவாங்க அவங்க அந்த காலத்து மக்கள். இப்ப நமக்கு வாசிக்க இயலுமா? 2 புள்ளிய வச்சா தான் நமக்கு ஏண்டே தெரியும், மேல ஒரு புள்ளிய போட்டா தான் நூண்டு தெரியும். அப்ப நம்ம அந்த மாதிரி எல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்து விட்டது. அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து விட்டாலும் எது மாறல? ஓசை மாறல, உச்சரிப்பு இருக்குல்ல அது மாறவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய வேதங்களை நாம் நம்ப வேண்டும் என்ற தொடரிலே இறுதி வேதமான திருக்குர்ஆனை எப்படியெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம். திருக்குர்ஆனை அதனுடைய மூலப்பிரதிகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 பிரதிகளை இன்று வரை எழுத்து வடிவிலே பாதுகாத்து வருகிறான் என்பதை கடந்த வாரங்களிலே பார்த்தோம். அந்த எழுத்து வடிவிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிற திருமறை குர்ஆனுக்கும் தற்போது அச்சிடப்படுகின்ற குர்ஆனுடைய பிரதிகளுக்கு மத்தியில சில வேறுபாடுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வேறுபாடுகளை நாம் புரிந்து இதெல்லாம் குர்ஆனிலே நம்முடைய வசதிக்காக செய்து கொண்ட ஏற்பாடுகள், இதற்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் நம்ம சேர்த்து நம்ப வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த அந்த பிரதிகளிலே இப்ப நாமெல்லாம் வழக்கத்திலே திருக்குர்ஆனில் 30 ஜுசுக்கள் இருக்கின்றன என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஜுசுவையும் தனித்தனி பாகங்களாக கூட பெயிண்டிங் செய்து விற்பனை செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். கிராமப்புறத்திலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் கூட குர்ஆனை பற்றி பேசும் பொழுது 30 ஜுசு குர்ஆன் என்று தான் சொல்வார்கள், வெறும் குர்ஆன் கூட சொல்ல மாட்டார்கள். அப்ப இந்த குர்ஆன் என்று சொன்ன உடனே அதுல 30 ஜுசுக்கள் இருக்கின்றன, ஜுசுனா பாகம், 30 பாகங்கள் இருக்கின்றன என்று நம்ம பரவலாக நம்புகிறோம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரதி எடுத்து உலகின் பல பாகங்களுக்கு அனுப்பினார்களே, அந்த பிரதியில 30 பாகங்கள் கிடையாது. குர்ஆனுடைய 30 பங்குகளாக பிரித்து இது முதல் பாகம், இது 2வது பாகம், இது 3வது பாகம் என்று இப்ப அச்சிடப்படுற குர்ஆன்ல எல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஒவ்வொரு பாகம் துவங்கும் பொழுது பெரிய எழுத்தா போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பாகம் துவங்கும் பொழுது அந்த எழுத்துக்கள் முதல் வரி மாத்திரம் நல்லா ரிவர்ஸ்ல போட்டு என்ன செய்வாங்க, பெரிய எழுத்தாக அச்சிடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்படி 30 பாகங்களாக பிரிக்கப்படுகிற விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா? இல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இருந்ததான்னா அதுவும் கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலேயாவது இருந்துச்சா? இல்ல. இந்த 30 பாகம்ங்கிறது எதனால் வந்தது என்று கேட்டால், திருக்குர்ஆன்ல 114 சூறாக்கள் தான் இருக்கிறது, 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. ஒரு அத்தியாயம் சின்னதா இருக்கும், ஒரு அத்தியாயம் நடுத்தரமானதா இருக்கும், ஒரு அத்தியாயம் பெருசா இருக்கும். அப்ப பலதரப்பட்ட அளவுகளை கொண்டதாக அந்த அத்தியாயங்கள் இருக்கிறது. 114 சூறாவும் ஒரே சமமான அளவுடையதாக இருக்கவில்லை. வெறும் 3 1.5 வரியில முடியக்கூடிய அத்தியாயங்கள் இருக்கிறது, ஒரு பக்கத்தில் அடங்கக்கூடிய அத்தியாயங்கள் இருக்கிறது, 30-40 பக்கங்களுக்கு ஓடக்கூடிய அத்தியாயங்கள் இருக்கிறது, 60-70-80 பக்கங்கள் அச்சிடக்கூடிய அளவுலையும் அத்தியாயங்கள் இருக்கிறது. அப்ப குர்ஆனுடைய அத்தியாயங்களை பொறுத்த வரைக்கும் இன்ன ஆத்தைனா கல் கௌசர் சலீல் ரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல், இது ஒரு அத்தியாயம். ஹுவல் அப்தர்னு சொன்னோம்னா இது கூட ஒரு சூரா. குல் ஹுவல்லாஹு அஹத்னு சொல்றோமே அது கூட ஒரு சூரா. அதே நேரத்தில் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப்னு போதிட்டு இருக்கிறோமே, அது ஓதி முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்.
அவ்வளவு பெரிய வசனங்களை கொண்டதும் கூட ஒரு சூரா தான். அப்ப 114 அத்தியாயங்களும் குர்ஆன்ல இருக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயமும் சமமான அளவு கொண்டதாக இருக்கவில்லை. இது நம்ம எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப பின்னாடி வந்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப சமமான அளவுல இல்லையே, அப்ப குர்ஆனை ஒருத்தன் டெய்லி ஓதி கொண்டு வந்தால் ஒரு மாசத்துல ஒரு குர்ஆனை முடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சில பேர் பிற்காலத்தில் யோசிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலும் இதை சொல்லி தரல, அபூபக்கர் சித்திக் அவர்களும் இதை சொல்லல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வாழ்ந்த மக்களும் இப்படி ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொகுக்கும் பொழுது கூட 30 பாகங்களாக பிரித்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி பிரிக்கல. பின்னாடி வந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம 30 அளவு சமமான அளவுல ஒரு பாகமும் அடுத்த பாகமும் சமமான அளவுல 30ஆக பிரித்து கொண்டோம்னு சொன்னா டெய்லி ஒரு பாகம் ஓதினால் ஒரு மாசத்துல குர்ஆனை முடிக்கலாம். சூரா அடிப்படையில் பிரிச்சிங்கன்னு சொன்னா முடியாது. ஏன்னா ஒரு சூறாங்கிறது 3 வரியா இருக்குது, ஒரு சூறா 5 வரியா இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சூறான்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு செகண்ட்ல ஓதிட்டு போயிருவீங்க, இன்னொரு நாளைக்கு அதுக்கு 4 மணி நேரம் ஒதுக்க வேண்டி வரும். சமமான எண்ணிக்கையா இல்ல, 114 நாள் ஆகும் ஒரு குர்ஆனை முடிக்கிறதுக்கு. அப்படி எல்லாம் யோசனை செய்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சம அளவில் உள்ள ஏறக்குறைய சம அளவில் 30 சமமான பாகங்களாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு குர்ஆனை என்ன செஞ்சாங்கன்னா 30 பாகங்களாக பிரிக்கிறார்கள். இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டீர்களேயானால் குர்ஆன்ல 2வது சூரா பக்ரா. இந்த பக்ராங்கிற சூறாங்கிறது 286 வசனங்களை கொண்ட பெரிய அத்தியாயம். அதை என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அந்த அலிஃப் லாம் மீம் ஜுஸ்னு பிரிக்கிறாங்க. இன்னொரு குறிப்பிட்ட அதையே சயக்கூலுன்னு அதை பிரிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அதை தில்க ரசூல் என்ன செய்யறாங்க, ஒரு சூறாவையே ஏறக்குறைய 3 துண்டாக்குறாங்க. சூரா ஒரு அத்தியாயம் தான், ஒரு சாப்டர் தான், ஒரே ஒரு பேர்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு சொன்னார்கள். அந்த ஒரு பக்ராங்கிற அந்த ஒரு சூறாவை என்ன செய்யறாங்க, அலிஃப் லாம் மீம் ஒரு பகுதியாக அதை பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சயக்கூலு சுபஹாவுன்ற 2வது ஜுஸ் அதை கொஞ்சம் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தில்க ரசூல்னு சொல்லி அதை கொஞ்சம் பிரிக்கிறாங்க. அந்த ஒரு சூறாவுல ஏறக்குறைய 3 ஜுஸ் இருக்கிறது. அப்படி ஒரு காட்சி நீங்க பாக்குறீங்க. அம்மையத்து சாலுன்றது கடைசியா இருக்கு பாருங்க, அது உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு 20-30 சூறா இருக்கிறது. அவ்வளவையும் சேர்த்து கொண்டு என்ன செய்யறாங்க, ஒரு ஜுஸ்னு சொல்றாங்க. எதனால இப்படி சொல்றாங்க, அளவு சமமாகணும். பேப்பர் எண்ணி பார்த்தா கரெக்டா இருக்கும். இந்த ஜுசுல 20 பேப்பர் இருந்தால் அடுத்த 20 பேப்பர், அடுத்த ஜுசுல 20 பேப்பர் சமமா நீங்க பேப்பர் எண்ணி பார்த்தா கண்டுபிடிக்கலாம். அந்த பேப்பர் எண்ணிக்கை சமமா இருக்கும்னு சொன்னா அளவு சரியா இருக்கும். அப்ப ஒரு மாசத்துல ஒரு குர்ஆனை ஓதணும் என்பதற்காகத்தான் இந்த ஜுசு என்ற ஒரு ஏற்பாடு வந்துச்சே தவிர இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்ல. இந்த கணக்குப்படிதான் ஓதணும் என்று எந்த விதமான சட்டமும் இல்ல, எந்த விதமான விதிமுறையும் கிடையாது. அதுபோக இந்த ரமலான்ல தொழுவிக்கன்னு கிளம்புனாங்க பாத்தீங்களா, அப்ப இது ரொம்ப அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. குர்ஆனை முடிக்கணும் ரமலான்ல, அதுக்காக எங்க ஹாபிஸ்களை நீங்க போடணும். அதுக்கு என்ன நாங்க முடிப்போம், 30 பிரித்து வைத்துக் கொண்டு டெய்லி ஒரு ஜுசு ஓதி நாங்கள் ரமலான்ல முடிச்சிருவோம். இப்படிங்கிற ஏற்பாட்டுக்காக வேண்டித்தான் இந்த 30 ஜுசு கொண்டு பிரிக்கப்பட்டுச்சே தவிர 30 ஜுசு குர்ஆன் சொல்வது தப்பு. அல்லாஹ்வும் ரசூலும் பிரிக்காத அந்த வார்த்தை ஜுசுன்னு நீங்க ஒரு வசதிக்கு வச்சுட்டு போங்க. 114 சூறாவுடைய குர்ஆன் தான் இருக்கே தவிர 30 ஜுசுன்னு அல்லாஹ் பிரிக்காத ஒரு பங்கு. அல்லாஹ் ஒரு வகையா பிரிச்சு அவன் ஒரு பேரை சுட்டி நமக்கு தந்திருக்கிறான். குர்ஆன்ல கூட சவால் விடும்போது என்ன செய்யறான், ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வா. அல்லாஹ் பிரிக்க, அல்லாஹ் வைக்கிற பேர் என்ன, சூரா அத்தியாயம்னு சொல்றான். பி அஷ்ரி சூரின் மின் மிஸ்லிஹி, இது மாதிரி ஒரு 10 சூறாக்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சூறாக்கள் தான் அல்லாஹ் அதுக்கு பேர் வச்சிருக்கிறானே தவிர 30 பாகங்கள் பிரிக்கல. இன்னைக்கு நீங்க தாஸ்கன்லயோ இஸ்தம்புல்லையோ போய் அந்த மூலப்பிரதியை பார்த்தீர்களே ஆனால் சயக்கூலு சுபஹாவுன்னு போல்டா எழுதி இருக்காது, தில்கர் ரசூல்னு போல்டா எழுதி இருக்காது, லந்தனாலுன்னு சொல்லி போல்டா எழுதி இருக்க மாட்டாங்க, ஒல் முஹ்சனாத்துன்னு சொல்லி அதை போல்டா எழுதி காட்டுறாங்கல்ல. இந்த மாதிரி போல்டாகவோ தனித்து காட்டக்கூடிய வகையிலையோ டிஃபரண்ட் படுத்தக்கூடிய வகையிலையோ எந்த ஏற்பாடும் மூலப்பிரதிகளில் இருக்காது. அதனால 30 ஜுசு என்பது பின்னாடி நம்ம எல்லாம் ஒரு மாசத்துக்காவது ஒரு குர்ஆனை முடிப்போமே அப்படின்னு ஒரு சமமான எண்ணிக்கையை கொண்ட வசனங்களாக ஆக்கி பிரித்திருக்கிறார்கள். இது குர்ஆன்ல இல்லாது நாம செய்து கொண்ட ஏற்பாடுன்னு வழங்கி வச்சிருக்கணும். பிரிச்சு சொல்லிட்டு போங்க, ஒரு 30 நாளைக்கு ஓதுங்க, இது நம்மளா செஞ்சு கொண்ட ஏற்பாடு என்பதை நீங்கள் வழங்கி வைத்திருக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதுக்கப்புறம் வந்தாங்க, அது 30 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிக்கிறது, ஒரு வாரத்தில் முடிப்போமே அப்படின்னு சில பேர் நினைச்சு என்ன செய்யறாங்க, மொத்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு 7 துண்டாக்குறாங்க. 7 துண்டாக்கி அதுக்கு பேர் மன்சில்.
மன்சில் 1 மன்சில் 2 போட்டிருப்பாங்க. பாத்தீங்க ஓரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மன்சில் 1 2 போட்டிருக்கு. மன்சில் எழுதிருப்பாங்க. எங்களுக்குள்ள 2வது மன்சில் வருதோ அது 2 போட்டிருப்பாங்க. எந்த இடத்துல 3வது மன்சில் வருதோ ஓரத்துல போட்டிருப்பாங்க. மன்சில்ங்கிற வார்த்தையை மீம் நூன் ஜே எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மன்சில்னு சொல்லி என்னது, குர்ஆனை மொத்தத்தை எடுத்துக்கொண்டு சமமான 7 பாகங்களாக, வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சோம்னு சொன்னா வியாழக்கிழமை குர்ஆனை முடிச்சிடலாம். வெள்ளிக்கிழமை ஒரு மன்சில், சனிக்கிழமை ஒரு மன்சில், ஞாயிற்றுக்கிழமை ஒரு மன்சில் சொல்லி அந்த குர்ஆனை ஏறக்குறைய 2.25 3 ஜுசுங்கிற கணக்குப்படி 4 ஜுசு வரும் நினைக்கிறேன். 4.25 ஜுசு. இந்த 4.25 4.5 ஜுசுங்கிற கணக்கு பிரகாரம் வைத்துக்கொண்டு அவங்க 7 துண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு மன்சில் என்பது 4 ஜுசுக்கு 7 28 வருதுல, 4 ஜுசுவை விட அதிகமா இருக்கும். இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாரம் குர்ஆனை முடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆளுக்கு யோசனை அவர் மன்சில் ஒன்று நுழைச்சு விட்டார். இதெல்லாம் குர்ஆன்ல இல்லாம அவங்கவுங்களா உண்டாக்குன விஷயம், அதுவும் சேர்த்து வச்சிடுறாங்க. அதெல்லாம் தவிர்த்தால் இன்னும் குர்ஆன் அதனுடைய தூய்மை பாதுகாக்கப்பட்டதா இருக்கும். ஏதோ வசதிக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவங்களா அப்ப இடையில உள்ளலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குர்ஆனுக்குள்ள ஒன்றும் சேர்த்துடல, ஓரத்துல எழுதுறாங்க. குர்ஆனுக்கு உள்ளது கொண்ட ஏதோ ஒரு வார்த்தை அவங்க சேர்த்துடல. அந்த வகையில நம்ம குர்ஆன் மாறி போச்சுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மன்சில் என்ற வசதியும் எதனால உண்டாக்குனது, நம்முடைய வசதிக்காக வேண்டி உண்டாக்கி கொண்டதுங்கிறத விளங்கிக் கொள்ளணும். அதுக்கு மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த மன்சில் பிரகாரம் தான் ஓதணும் என்ற சட்டமும் இல்ல. 7 நாள்ல குர்ஆனை முடிக்கணும் என்ற எந்த விதமான ஒரு உத்தரவும் கிடையாது. அவரவர் வசதிக்கு தகுந்தபடி முடிச்சு கொள்ளணுமே தவிர ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் தான் ஓதணும் அப்படிலாம் எந்த விதமான ரூலும் கிடையாது, எந்த ஒரு ஆர்டரும் கிடையாது, அப்படி எந்த விதமான வலியுறுத்தலும் கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன பண்றாங்க, குர்ஆன்ல ஓதி கொண்டு வரும்போது மதரசாக்கள்ல பாடங்கள் சொல்லி தரும்போது என்ன செய்வாங்கன்னா ஒரு ஐன் போட்டிருப்பாங்க. ஐன்டா ருக்குங்கிற வார்த்தையில உள்ள கடைசியில ஐன் இருக்குல்ல, அதுக்கு அடையாளமா ஐன் போடுவாங்க. ஒரு ஐன் ஓதிட்டேன், 2 ஐன் ஓதிட்டேன், 3 ஐன் ஓதிட்டேன். ஐன்டா என்ன, ருக்குன்றதே காப்பு வாவு ஐன் இருக்குல்ல, அந்த ருக்கு என்ற வார்த்தையில் உள்ள அந்த ஐனத்தான் ஐன்னு போடுறாங்க. இது என்ன ஐனு, 558 ருக்குகள் குர்ஆன்ல இருக்குன்னு பிரிச்சிருக்காங்க. குர்ஆன்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மொத்த குர்ஆன்ல எத்தனை இருக்குதான், 558 ஐனு. இந்த ஐனா போட்டு ஓரத்துல பாத்தீங்கன்னா ஐன்கிற அரபி எழுத்து இருக்குல்ல, ஓரத்துல போட்டிருப்பாங்க. அதுல 1 ஐன்னு போட்டு உள்ளுக்கு 2 ஐன்னு போட்டு உள்ளுக்கு 3 போட்டிருப்பாங்க, நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த ஐனுண்டா என்ன, இது பின்னாடி வந்த ஆளுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு ரக்காத்தில் எவ்வளவு ஓதுனா நல்லது அவ்வளவு ஐடியா பண்ணி இவ்வளவு வச்சுக்கிறோம். இது வரைக்கும் ஒரு ரக்காத்து, இது வரைக்கும் அடுத்த ரக்காத்து, ஒரு ரக்காத்தில் எவ்வளவு ஓதணும் என்பதை பின்னாடி வந்தவர்கள் அவங்களாக ஐடியா பண்ணி 558 துண்டாக்கி ஒரு ரக்காத்தில் ஓத வேண்டிய அளவு. எந்திரிச்சு நிக்கிறோம், தக்பீர் கட்டிடுறோம், அல்ஹம்து சூரா ஓதிவிட்டோம், ஓதி முடிச்ச உடனே இன்னும் கொஞ்சம் ஓதணும், அது எவ்வளவு ஓதலாம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிப்பதற்காக வேண்டி ஐன் என்ற ருக்கு என்ற ஒரு ரக்காத்தில் ஓதுற அளவை தான் ருக்குங்கிறாங்க. ஒரு ருக்குவுக்கு முந்தி ஓதுற ஒரு அளவு. அப்போ ஒரு ரக்காத்தில் ஓதுகிற அளவு என்பதை குறிப்பதற்காக வேண்டி 558 ருக்குகளாக பிரித்திருக்கிறார்கள். ஓரத்தில் ஐன் என்று எழுதியிருப்பார்கள். ஐன் அப்புறம் எண்ணி பார்த்தீங்கன்னா 558 வரும். இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. இது சொல்ல போனால் தொழுகையில இவ்வளவுதான் ஓதணும் என்பது இவர்கள் யாரும் தீர்மானிக்க அதிகாரம் படைத்தவர்கள் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரக்காத்துல பக்கராவையும் ஓதிவிட்டு, ஆலை இம்ரானையும் ஓதிவிட்டு, நிசாவையும் ஓதிவிட்டு, அப்படியெல்லாம் ஓதி 3 பெரிய பெரிய சூறாக்களை ஓதியும் இருக்கிறார்கள். சில இடங்கள்ல 3 வசனங்களை மட்டும் ஓதிவிட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்திருக்கிறார்கள். ஒரு தொழுகைக்குள்ள எவ்வளவு ஓதணும் என்பது அவரவருடைய விருப்பத்தின்பால் விடப்பட்டிருக்கிறது. இன்ன தொழுகையில் இன்ன சூறா ஓதணும் வழிகாட்டி இருக்கிறாங்களே, அதுல மட்டும்தான் அந்த வழிகாட்டுதலை பேணணும். அது இல்லாம நீங்கள் ஓதுவதாக இருந்தால் ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன்ல உங்களுக்கு எது இயலுமோ அதை ஓதுங்கள். அல்லாஹ் சொல்றான். தொழுகையில நீங்க ஓதும் போது குர்ஆன்ல 40 வசனம் ஓதுங்கள், 35 வசனம் ஓதுங்கள், 60 வசனம் ஓதுங்கள், எந்த ஒரு ஆர்டரும் கிடையாது. தக்பீர் கட்டிட்டீங்களா, எவ்வளவு ஓதலாம் உன் சாய்ஸ்ங்கறான் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன்ல உனக்கு எது இயலுமோ அதை ஓது. 10 தெரிஞ்சவன் 10 ஓது, 3 ஓதுறோம் 3 ஓதிட்டு போ, ஒரு ஆயத்தான் ஓத தெரியுமா ஓதிட்டு போ, உன்னுடைய சாய்ஸ் சொல்லி அல்லாஹ் நம்முடைய விருப்பத்தின்பால் அதை விட்டிருக்கும் பொழுது ஒரு ரக்காத்தில் இவ்வளவுதான் ஓதணும்னு சொல்லி இந்த 5 ஓரத்தில் போட்டிருக்காங்க பாருங்க. இது மார்க்கத்துக்கு எதிரான சொல்ல போனார். இதெல்லாம் பின்னாடி சேர்த்திருக்கிறாங்க. அந்த மூலப்பெறுதல இல்லாம இவங்களா சும்மா வேலையை எடுத்து போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த வேலையும் பார்த்திருக்கிறார்கள். இது ஒரு அந்த காலத்தில் இல்லாமல் பிற்காலத்தில் நுழைக்கப்பட்ட ஒரு விஷயம்.
அடுத்து என்ன, குர்ஆனை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஓரங்கள்ல சஜிதா சஜிதான்னு எழுதியிருப்பாங்க. குர்ஆனை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஓரங்கள்ல மொத்தம் ஒரு 15 இடத்துல வரும். மொத்த குர்ஆனை எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு 15 இடங்கள்ல ஓரத்தில் அஸ்ஸஜிதா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை ஓதும் போது சஜிதா செய்ய வேண்டும். இந்த 15 வசனங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஓதணும்னு சொன்னா அல்லது கேட்டோம்னு சொன்னா அதுக்கு சஜிதா செய்யணும் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி ஓரத்தில் சஜிதான்னு வார்த்தை எழுதியிருக்கிறாங்க. உள்ளதும் எழுதியிருப்பாங்க, ஓரத்திலும் எழுதியிருப்பாங்க. அந்த ஆயத்திற்குள்ள ரவுண்டு அதுக்கு மேலே சஜிதான்னு எழுதி வச்சிருப்பாங்க. இந்த சஜிதாங்கிறது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொகுத்த பிரதில இருக்குதா? இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொகுத்த அந்த பிரதியை போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஓரத்திலையும் சஜிதாங்கிற வார்த்தை இருக்காது, அந்த வசனத்துக்கு மேலையும் சஜிதாங்கிற வார்த்தை இருக்காது. அப்ப அல்லாஹ்வோ ரசூலும் இந்த இடத்துல சஜிதா செய்யணும்னு சொன்னா தான் நம்ம சஜிதா செய்யணும். அவங்க சொல்லாத இடத்துல எல்லாம் நம்மளா போட்டு இந்த சஜிதா அந்த சஜிதான்னு போட்டோம்னு சொன்னா அது குர்ஆன்ல விளையாண்டது ஆயிரும். ஆனால் ஹதீஸ்களை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தமே 5 இடத்துல சஜிதா செய்யறதுக்கு தான் ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கிறது. 15க்கு ஆதாரமே கிடையாது. குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்த குர்ஆனை நீங்க பிரட்டி பாருங்க, அவ்வளவு ஹதீஸ் நூல்களை ஆராய்ச்சி தேடி பாருங்க. குர்ஆனுடைய வசனங்களுக்கு சஜிதா செய்யறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சூரத்துல் அலக், அலக்னா இது 96வது சூரா, இக்ரா சூரா இருக்கு பாருங்க, அதனுடைய கடைசி வசனத்தை ஓதும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்திருக்கிறார்கள். இக்ராங்கிற சூரா 96வது சூரா, அலக்குங்கிற பெயர்ல அது சொல்லப்படும். அந்த சூராவை ஓதும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார். இது ஒண்ணு. அலக்குங்கிற சூரா 96வது சூரா, அதில் சஜிதா செய்யணும். இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இந்த நம்ம தெரிஞ்சுக்கிற பாஷையில சொன்னா 30வது ஜுஸ்ல இது இருக்கிறது. அதே இந்த 30வது ஜுஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடிய 84வது சூரா, 84வது என்ன? இன்ஷிகாக். இன்ஷிகாக்னா இதசமாவுன் ஷக்கத், இதசமாவுன் ஷக்கத் என்று துவங்கக்கூடிய இன்ஷிகாக் என்ற பெயரால் சொல்லப்படக்கூடிய 84வது அத்தியாயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்திருக்கிறார். இதெல்லாம் புகாரில் ஆதாரம் இருக்கிறது. இக்ராங்கிற சூராவுக்கு ரசூலுல்லாஹ் சஜிதா செய்தார்கள்னு புகாரில ஹதீஸ் இருக்கிறது. இன்ஷிகாக்ங்கிற சூராவை ஓதும் பொழுது அதுல எந்த சஜிதால போட்டிருப்பாங்க அடையாளம், அந்த அடையாளம் ஓகே. அந்த இன்ஷிகாக்ங்கிற சூராவுக்கு சஜிதா செஞ்சார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இது 2 ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துன் நஜ்ம், நட்சத்திரம், விண்மீன்கள், அதாவது 53வது சூராவை ஓதும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்திருக்கிறார்கள். அப்ப 96வது சூராவில் சஜிதா செய்திருக்கிறார்கள், 84வது சூராவில் சஜிதா செய்திருக்கிறார்கள், 53வது சூராவில் நஜ்முல சஜிதா செய்திருக்கிறார்கள். அப்புறம் 38வது சூரா சாதுன்னு ஆரம்பிக்கும். சூராவுக்கு பேரும் சாது தான், அதனுடைய முதல் எழுத்தும் சாதுன்னு இருக்கும். சாது உல் குர்ஆன் ஆரம்பிக்கும். இந்த சாது என்று துவங்கக்கூடிய சாது என்ற பெயரை கொண்ட 38வது அத்தியாயத்தை ஓதும் பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்திருக்கிறார்கள். இத 4 சஜிதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. 16வது தேனிங்கிற சூராவுல, நஹலுங்கிற சூராவுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெம்பர்ல ஒரு நாள் அந்த வசனத்தை ஓதிவிட்டு இறங்கி சஜிதா செய்தார்கள். அடுத்த வாரம் அதே வசனத்தை ஓதிவிட்டு சஜிதா செய்யல. சஹாபாக்கள்ட்ட விளக்குனாங்க, நான் ஏன் ஒரு வாரம் சஜிதா செய்ய தெரியுமா, நான் ஏன் ஒரு வாரம் சஜிதா செய்யல தெரியுமா, இது செய்யவும் செய்யலாம் செய்யாம இருக்கலாம் என்று உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக செஞ்சேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சதாக வருதே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டதா வரல. சஹாபாக்கள்லாம் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு அமுல்படுத்தி இருக்கிறாங்க என்று எடுத்துக்கொள்ள நினைத்தீர்களே, ஆனால் இதையும் சேர்த்துக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னதுன்னு எடுத்துக்கொண்டனால தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார்கள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இந்த 4 தான் 96, 84, 53, 38. அதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிருக்கிறாங்கன்னு எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் அது ஒரு 16வது சூரா. ஆக இந்த 5 சூறாக்களுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்து, 4 சூறாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்திருக்கிறார்கள் என்றும் ஒரு சூறாவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்திருக்கிறார்கள் என்று ஆதாரம் கிடைக்கிறது. 15 உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சு? இந்த 15 இன்னென்ன சூறான்னு சொல்லி தந்த ஆள் யாரு? ஒரு சில இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கு, அதுல கூட இந்த 15 பட்டியல் கிடையாது. இந்த பட்டியலை இவங்களால சேர்த்திருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 இடத்துல சஜிதா செய்யணும்னு சொல்லாம இருந்தும் கூட குர்ஆன்ல கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க தேவையில்லாம இங்க எல்லாம் சஜிதா செய்யணும்னு எழுதி வச்சிருக்காங்க. மூலப்பேரதிலும் இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்து பாதுகாத்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் நம்ம கண்ணில் கொண்டாந்து காட்டிக்கிட்டு இருக்கிறானே, அந்த பிரதியில பார்த்தாலும் இந்த 15 இடத்துல மார்க் பண்ணப்படவில்லை. சஜிதாவுக்கு எந்த ஒரு அடையாளமும் போடப்படவில்லை.
ஹதீசுகள்ல தேடி பார்த்து இந்த இடங்கள்லாம் ரசூலுல்லாஹ் சைதா செய்ய சொல்லி அதுக்காக வேண்டி மார்க் போட்டா கூட அதை ஏத்துக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கல்ல, அதனால நாங்க ஓரத்துல மார்க் பண்ணிட்டோம் கூட ஏத்துக்கொள்ளலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாம இருந்தும் கூட 15 இடங்கள்ல இணைஞ்சிருக்கிறாங்க சைதாண்டு போட்டிருக்கிறது மூலப்பெறுதியில இல்லாததும் ஹதீஸ் ஆதாரம் இல்லாததும் பிற்காலத்தில் உள்ளவர்கள் எந்த ஒரு காரண காரியம் இல்லாமல் அவங்களா சேர்த்து கொண்டதுமாக இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், குர்ஆன் சம்பந்தமாக அறிந்து கொள்ளக்கூடிய செய்தியில இந்த சஜிதாவுடைய மேற்று முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல வசனங்கள், இப்ப குர்ஆன்ல எவ்வளவு வசனம்னு கேட்டீங்கன்னு சொன்னா எல்லாருமே பரவலா மக்களுக்கு தெரிஞ்ச என்னன்னா ஈஸியான நம்பரா இருக்கும், இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. என்ன நம்பரு? 6666. யார்கிட்ட போய் கேட்டாலும் குர்ஆன்ல எவ்வளவு வசனம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4 6 வருதுல, ஈஸி தானே இது. 6666 6666 வசனங்கள் பயான்கள் எல்லாம் உலமாக்கள்லாம் சொல்லுவாங்க. குர்ஆன்ல எத்தனை ஆயத்து இருக்கிறது, எத்தனை சொல்லுவாங்க? 6666 சொல்லுவாங்க. ஆனால் வழக்கமா சொல்லிட்டு போயிருவாங்க. நீங்க வேணா உங்கள்ட்ட இருக்கிற குர்ஆன் எண்ணி பாத்தீங்கன்னா 6666 இருக்காது. ஒவ்வொன்றிலையும் தலைப்புல இத்தனைன்னு போட்டிருப்பாங்க. அப்படி டோட்டலா கூட கூட்டிக்கலாம், உட்காந்து என்ன தேவையில்லை. அதுல முதல் இதுல இத்தனை நம்பர் போட்டிருப்பாங்க, ரெண்டாவது இத்தனை நம்பர் போட்டிருப்பாங்க, ஒன்னாவது இதுல 7 போட்டிருப்பாங்க, ரெண்டாவது இதுல 286 போட்டிருப்பாங்க. அப்படியே நீங்க கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா 6666 வராது. ஆனா உலமாக்கள்லாம் பயான்ல என்ன சொல்லுவாங்க, குர்ஆன்ல உள்ள வசனங்கள் 6666 அப்படின்னு சொல்லிடுவாங்க. எண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா 6236 தான் இருக்கும். குர்ஆன்ல உள்ள வசனங்களை டோட்டலா நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 6236 முடிஞ்சிடும். டோட்டல் பண்ணி நீங்க பார்க்கலாம். 6236 அதான் கணக்கு. 6700 விளங்கிறோம் அப்படி சொல்றேன். 6236 வசனங்கள் தான் நீங்க டோட்டல் பண்ணா இருக்கும். அதே நேரத்தில் இந்த வசனங்கள் எத்தனைங்கிறது எடுத்து பாத்தீங்கன்னு வைங்க, 100க்கு மேல அபிப்பிராயம் இருக்குது. குர்ஆனுடைய வசனங்கள் எத்தனை என்று சொல்வதில் 100கணக்கு மேல அபிப்பிராயங்கள் இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? 6218ங்கறாங்க அவங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய கருத்து. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் சொல்றாங்க 6616ங்கறாங்க. அதாவது ஒரு சீரான ஒரு நம்பர்ல சொல்லப்படல. குர்ஆன்ல எத்தனை மொத்த ஆயத்து இருக்குன்னு கேட்டா ஆளாளுக்கு சொல்றாங்க. ஆனா 6000 7000க்குள்ளானா எல்லாரும் சொல்றது எதுக்குள்ள இருக்கு? 6000 ஆரம்பிச்சு 7000 வரைக்கும் ஆளுக்கு ஒரு நம்பரை சொல்றாங்க. 6400 ஒரு ஆளு, 6300 ஒரு ஆளு, 200 ஒரு ஆளு, 100 ஒரு ஆளு, ஆக இப்படி 6000 இருந்து ஆரம்பிச்சு 7000 வரைக்கும் பல நம்பர்களை சொல்றாங்க. ஏன் இந்த குழப்பம் வருது என்று கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு தொகுத்தாங்கல்ல இந்த பிரதி, அதுல இந்த நம்பர் எல்லாம் போடப்படல, இப்படி ரன்னிங்ல போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம கட்டுரை எழுதும் போது ஒரு புல் ஸ்டாப் போடுவோம், பாரா வெட்டுவோம். நம்ம கட்டுரை எழுதுறோம்னு வைங்களேன், ஒரு வாக்கியம் முடிஞ்சா என்ன செய்வோம்? புள்ளி வைப்போம், புல் ஸ்டாப் வைப்போம். பாதி விஷயமா இருந்து அரை புள்ளி வைப்போம். மொத்தமா அந்த பேரா மெசேஜ் முடிச்சு அடுத்த மெசேஜுக்கு போனா அடுத்த பேராவுல கொண்டு போயிருவோம். அது ஒரு பேரா இது ஒரு பேரான்னு போயிருவோம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தொகுக்கிற அந்த காலத்துல இந்த மெத்தட் இல்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ரன்னிங்ல போயிட்டே இருக்கும், எங்கேயுமே முடியாது. ஒரு பக்கம் புதுசு அப்படியே வந்துகிட்டு இருக்குமே தவிர எங்கேயும் புல் ஸ்டாப் அரை புள்ளியோ காப்புள்ளியோ ஒன்னு ரவுண்டு போட்டு எழுதுறாங்களே, இதெல்லாம் கிடையாது. அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இப்படி போயிட்டே இருக்குமே தவிர அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு ரவுண்டு, அர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு ரவுண்டு வருதுல, மாலிகி யௌமிddin ஒரு ரவுண்டு அப்படி போட்டுறது மாதிரி உஸ்மான் பண்ணல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி ரன்னிங்ல வரிசையா எழுதி விட்டு போயிட்டாங்களே தவிர எங்கனக்குள்ள ஆயத்து முடியுது என்பதை அவங்க என்ன செய்யல, அடையாளம் காட்டவில்லை. அப்ப எங்கன முடியுதுன்னு அடையாளம் இல்லாத காரணத்தினால அவரவருக்கு தகுந்த இடத்துல முடிக்கிறார். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, எங்கனக்குள்ளதான் முடியுது, இங்கதான் முடியுது. சில ஆளுக்கு ஒரு ஆயத்தை 2 ஆயத்தை நிக்கிறாங்க. ஒரு ஆள் இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்துக்கிறீங்களேன், அது 7 ஆயத்துங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன் கிடையாது? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், உலகல் ஆத்தையினாக்க சபா மினல் மசானி, 7 வசனங்களை உனக்கு தந்திருக்கிறோம்னு சொல்லிவிட்டான். 7 எது? அதுல சண்டை. பிஸ்மில்லாவை சேர்க்கணும் ஒரு ஆளு, சேர்த்து 7 அப்படிங்கிறாரு. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, பிஸ்மில்லா சேர்க்க கூடாதுங்கிறாரு. அவர் என்ன செய்வாரு, அன்னம் அலைஹிம் ஒரு ஆயத்தாக்கி கைருல் மக்லூபி அலைஹிம் வேற ஒரு ஆயத்தாக்கிடுவார். ஆக 7 ஆக்கிடுவாங்க. 2 பேரும் 7ன்றுவாங்க. 7 எதுன்னு கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க, அவர் 1 பிடிச்சி 2 பாரு, 2 பிடிச்சி 3 பாரு குழம்பிட்டு போயிடும். அப்ப இந்த வசனங்களுடைய எண்ணிக்கையில குழப்பம் வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, எந்த இடத்தில் முடிப்பது என்பதற்கு மூலப்பெறுதியில் இல்ல, நம்பர் போட்டு நமக்கு சொல்லப்படல. ஆனா எத்தனைய சொன்னாலும் குர்ஆன்ல எதுவும் கூடி போயிடல. அந்த 7 தான் ஒருத்தர் 8ங்கிறாரு, அந்த 8 தான் ஒருத்தர் 9ங்கிறாரு. அதுக்காக 2 வசனத்தை கூடுதல் ஆட் பண்றது இல்ல.
அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வரைக்கும் ஒரு ஆயத்தா, அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் வரைக்கும் ஒரு ஆயத்தா. இப்படி சண்டை வர்றதுனால இதனால குர்ஆனுக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படல, குர்ஆன்ல எதுவும் அதிகமாகவும் இல்ல, குர்ஆன்ல எதுவும் குறையவும் இல்லை என்று புரிஞ்சுக்கிறேன்னு. இருந்தாலும் இப்ப எந்த நம்பர் நடைமுறையில் இருக்கிறதோ அதை எல்லாரும் யூனிஃபார்மா கடைபிடிக்கணும். ஏன் 18 26 இருக்குன்னா ஆளுக்கு ஒரு 18 கொண்டு வந்தா குழம்பு பெருமா இல்லையா? அதனால இதை இருக்கட்டும், இதுல ஒரு குழப்பம் பண்ணிடக்கூடாது, தேடி எடுப்பதற்கு வசதியா இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி எல்லாரும் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறோம். இது குர்ஆனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்திகள். இன்னும் சில விவரங்களை அடுத்தடுத்த வாரங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதங்களை எப்படி நம்ப வேண்டும் என்ற தொடரிலே திருமறை குர்ஆனை பற்றிய செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். திருமறை குர்ஆனை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கிற எல்லா நூல்களிலிருந்தும் அதனுடைய அமைப்பு முற்றிலும் மாறுபட்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் இந்த குர்ஆனை வாசித்தார் என்று சொன்னால் அது எந்த ஒரு தலைப்பின் கீழும் ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இல்லை என்று அவர் நினைப்பார். ஒரு புத்தகம் என்று சொன்னால் ஒரு தலைப்பை போடுவார்கள், அந்த தலைப்பிற்கு கீழே அந்த தலைப்பு தொடர்பான செய்திகளை மாத்திரம் எழுதுவார்கள். இன்னொரு தலைப்பை போட்டு அது தொடர்பான செய்திகளை எல்லாம் தொகுத்து எழுதுவார்கள். ஆனால் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தலைப்பாக நீங்கள் எதையும் எடுக்க முடியாது. தொழுகை என்ற தலைப்புல தொழுகை சம்பந்தமான வசனங்கள்லாம் இருக்குமா? இருக்காது. நோன்பு என்று ஒரு தலைப்பு போட்டு நோன்பு தொடர்பானது எல்லாம் ஒரு இடத்துல துவக்கப்பட்டிருக்குமா? இருக்காது. ஜகாத்து தொடர்பானது எல்லாம் ஒரு இடத்துல நீங்க தேடி உடனே எடுத்துட முடியுமா? முடியாது. குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பக்கராண்டு ஒரு சூறாவை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் தொழுகையை பற்றிய வசனம் அதுல இருக்கும், நோன்பு பத்தின வசனமும் அதுல இருக்கும், யுத்தம் செய்வதை பற்றியும் அதுல இருக்கும், அந்த நாட்டில் நடந்த சம்பவங்களை பற்றிய தொகுப்புகளும் இருக்கும், முந்தைய சமுதாயத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை நினைவூட்டக்கூடியதும் இருக்கும், 4 நபிமார்களை பற்றிய விஷயங்கள் இருக்கும். இப்படி ஏராளமான விஷயங்கள் ஒரு சூறாவுக்குள்ள ஒரு கதம்பமா இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கறீங்க. ஒரு சீராக இருக்காது. ஹதீஸ் நூல்கள் கூட ஒரு தலைப்பின்கள் இருக்கிறது நீங்க பாப்பீங்க. புகாரி முஸ்லிம் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் கல்வி என்ற பாடம், கல்வி சம்பந்தமான ஹதீஸ்கள் பூரா அதுல இருக்கும். தொழுகை என்ற பாடம், தொழுகை சம்பந்தமானது பூரா அதுல இருக்கும். நோன்பு என்ற பாடம், நோன்பு சம்பந்தமானது பூரா ஹதீஸ்லாம் அதுக்குள்ள இருக்கும். இப்ப குர்ஆனை பொறுத்தவரைக்கும் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஒரு தலைப்புல இது இருக்காது. ஏன் அப்படி இருக்க மாட்டேங்குது? ஒரு தலைப்புல இருக்கிறது தானே ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நினைப்பு நமக்கெல்லாம் வரலாம். ஆனால் உண்மையில நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு தலைப்பின் கீழ் வருவதற்கு பாருங்க, அது செயற்கையானதுதான். இயற்கையானது என்னன்னு கேட்டா தலைப்பின் கீழ் இல்லாம இருக்கிறது தான் இயற்கையானது. இப்ப நான் ஒரு நாள் பேசுற பேச்சு இருக்கிறது, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் பேசின பேச்சை நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா அதுல எந்த தலைப்புலயாவது வருமா? ஒரு தலைப்புலயும் வராது. காலையில 8 மணிக்கு நான் தொழுகை பத்தி பேசியிருப்பேன், 9 மணிக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருப்பேன், 10 மணிக்கு என்ன செய்வேன், ஒரு ஆட்டு சண்டை போட்டிருப்பேன், 11 மணிக்கு என்ன செய்வேன், மறுபடியும் தொழுகை பத்தி பேசுவேன், 12 மணிக்கு என்ன செய்வேன், வேற ஒரு விஷயத்தை பேசுவேன், அப்புறமேல வியாபாரத்தை பத்தி பேசுவேன். இயற்கையான விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தலைப்பின்களை கொண்டு வந்து வைக்கிறது என்பது எக்ஸ்ட்ரா நம்மளா செய்யற பின்னாடி செய்யற ஒரு வேலை. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்களேன். கல்விங்கிற தலைப்புல ஹதீஸை போட்டிருக்காங்க. இந்த தலைப்பு வச்சு ரசூலுல்லாஹ் பேசினாங்களா? இந்த கல்விங்கிற தலைப்புல உள்ள ஹதீஸெல்லாம் மொத்தமா நின்று கொண்டு ஒரே நாள்ல சொல்லிட்டு போயிட்டாங்களா? இல்ல. தொழுகைங்கிற தலைப்புல இவங்க தொகுத்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே பேசினாங்க? தொழுகைங்கிற தலைப்புல எல்லா ஹதீஸையும் 1-2 வரிசையா போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பேசினாங்க? இல்ல. இன்னைக்கு ஒருத்தர் தொழுகையில தப்பு செய்யும் பொழுது இப்படி செய்யும் சொல்லி காட்டிருப்பாங்க. 3 நாளைக்கு தொழுகை பத்தி பேசிருக்க மாட்டாங்க. 4வது நாளைக்கு வேற ஒரு தொழுகை பத்தி சொல்ல வேண்டி வரும்போது அப்ப அதை பத்தி பேசுவாங்க. அதையெல்லாம் தொகுத்து நாம செயற்கையாத்தான் தலைப்பின்கள் கொண்டு வர்றோம். இயற்கை எதுன்னு கேட்டா இப்படி குர்ஆன் எப்படி இருக்குது அப்படி இருக்கிறதாங்க இயற்கை. எந்த ஒரு போதனை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு தலைப்பின்கள் கொண்டு வருவது மனிதன் செய்யக்கூடிய 2வதா செய்யக்கூடிய ஒரு முயற்சி. ஹதீஸ்கள் அந்த முயற்சியை செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்த ஹதீஸ்கள் எல்லாம் பேசியதெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இதத்துக்கு அங்க கொண்டே வைப்போம், அதுக்கு இங்க கொண்டே வைப்போம், இதத்துக்கு அங்க கொண்டே வைப்போம்னு சொல்லி மெனக்கெட்டு செய்யற வேலை. அது தலைப்பின்களை கொண்டு வருவது என்பது மெனக்கெட்டு செய்யற வேலை. ஒரு மனிதனுடைய அறிவுரைகளையும் போதனைகளையும் அப்படி எழுதுவதாக இருந்தால் அது தலைப்புல வராது. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்கிறார்.
ஒரு நாள் சொன்ன அறிவுரையெல்லாம் தொகுத்து எழுதி பாருங்க, ஒரு சம்பந்தம் இருக்காது. மகனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தகப்பன் என்னென்னலாம் சொன்னான்னு எழுதி பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாம திடீர்னு சாப்பிடுறத பத்தி பேசுவாரு, திருப்பலா கிடைக்கும் பாரு, அதுக்கப்புறம் ஏன்டா அவனோட சண்டை போடுறேன் பாரு. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? தொழுவ போடாங்கிறதுக்கு ஏன்டா சண்டை போடுறங்கிற சம்பந்தம் இருக்குமா? சம்பந்தம்லாம் இருக்காது. அறிவுரை என்பது தேவைக்கு தகுந்தவாறு சொல்வது. நாம என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ அப்ப அதை போய் சொல்வதற்கு பேர் தான் அறிவுரை என்பது, போதனை என்பது. திருமறை குர்ஆன் என்பது அப்படி புத்தகமா பெயிண்ட் பண்ணப்பட்டு அல்லாஹ் உட்கார்ந்து யோசிச்சு அப்படி தலைப்பு வாரி அடுக்கி இந்தாங்கன்னு கொடுத்தா நீங்க தலைப்புல பார்க்கலாம். குர்ஆன் அப்படி தரப்பட்ட வேதமா இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருஷ காலம் மக்களை சந்திக்கிறார்கள். சந்திக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ சந்திக்கும் போது அது பற்றிய விளக்கம் வந்துடும், அது பற்றிய வழிகாட்டல், அது பற்றிய ஆர்டர், அது பற்றிய தடை. இப்படி வந்த காரணத்தினாலதான் எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தார்களோ அப்பவெல்லாம் அந்த மாதிரியான அறிவுரைகள் வரும். அதே மாதிரியே எழுதப்பட்டு விட்டது, அதே மாதிரியே மனப்பாடம் செய்து விட்டார்கள். தர்த்தீப் செய்வது, வரிசைப்படுத்துவது நீங்க இறங்கினீர்களே ஆனால் அல்லாஹ் சொன்ன அந்த ஆர்டருக்கு நீங்க செயற்கையா மாத்திரீங்கன்னு ஆயிரும். அப்ப ஒரு நூல்ல இயற்கையாகவே உள்ள ஒரு நூல் இருக்குன்னு சொன்னா குர்ஆன் மட்டும்தான். குர்ஆன் மாத்திரம் தான் இப்படித்தான் அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு, இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. வேற எந்த ஒரு நூல ஹதீஸ்களை கூட என்ன பண்ணிவிட்டாங்க, அது ஒரு தலைப்பின் கீழே கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆர்டர்ல சொன்னாங்களோ அந்த மாதிரி இல்லாம ஆக்கி விட்டார்கள். குர்ஆன் மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்திலிருந்து எப்படி வந்ததோ அது மாதிரி இயற்கையான முறையில பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு சரியான முறை. தொழுகையை பற்றி மக்கள் அலட்சியமா இருக்கிறாங்கன்னு வைங்க, அகீமு ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். கொஞ்ச நாளைக்கு மறுபடியும் மக்கள்கிட்ட ஒரு அலட்சியம் வரும், திருப்பி ஒரு அகீமு ஸலாத்தன்னு சொல்லுவான். அது ஒரு 6 மாசம் கழிச்சு சொன்னதா இருக்கு. மறுபடியும் பார்த்தா மறுபடியும் மக்கள்கிட்ட ஒரு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க, மறுபடியும் ஒரு அதனால நிறைய திருப்பி வருது, திருப்பி குர்ஆன்ல வருது. காரணம் என்ன? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரே விஷயங்களை தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற ஒரு கட்டளையே 30க்கு மேல இருக்கு குர்ஆன்ல. ஏன் இருக்குது? மக்கள் ஒரு தடவை சொன்னதை மறுபடியும் மறந்துடுவாங்க. நம்மளே நம்முடைய ஊழியருக்கு ஒரு அறிவுரையை சொல்றோம், இன்னைக்கு சொன்ன அறிவுரை ஒரு வாரத்துக்கு வேலை செய்யும், ஞாபகத்தில் இருந்துட்டே இருக்கும், ஒரு மாசத்துக்கு வேலை செய்யும். அப்புறம் என்ன செய்வாங்க, பழையபடி அவங்க சுபாவம் எப்படி அப்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 2 மாசம் மறு எச்சரிக்கை பண்ணணும், சொன்ன மறுபடிச்சு அதான் திருப்பி சொல்றோம். ஏன் திருப்பி சொல்றோம்? அவன் மாறிவிடக்கூடிய நேரத்தில் திருப்பி ஒருக்கா சொல்ல வேண்டி வருகிறது. இப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு அவங்கவுங்க செய்யற தப்புக்கு ஏற்றவாறும் அவங்கவுங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறும் வழங்கப்பட்ட காரணத்தினால் குர்ஆன்ல எப்படி இருக்காது, ஒரு தலைப்புல செய்தி இருக்கவே இல்லாது. திடீர்னு அல்லாஹ் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது ஃபிரௌனை பத்தி வரும், ஃபிரௌனை சொல்லிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்யும், மூசா நபி உடையாருவாரு, மூசா நபி சொல்லிட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை கூடியது வரும். திடீர்னு மக்கா காபிரனுக்கு பேசும், திடீர்னு எங்க போயிடும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போயிடும். மலக்குகளை படைக்கும் ஆதமை படைக்கும் போது இப்படி சொன்னோம்னு வரும். திடீர்னு மனிதர்களே உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோண்டு வரும், மறுபடியும் அல்லாஹ் வணங்குங்கன்னு வரும். இப்படியே பல விஷயங்கள் வருவதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா எல்லாம் ஒரு ஆர்டர்ல வந்தது இல்ல. அது ஒரு நேரத்தில் வந்தது, இது ஒரு நேரத்தில் வந்தது, இது ஒரு விஷயத்துக்கு வந்தது, அது ஒரு விஷயத்துக்கு வந்தது எல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி வைத்துக்கணும். அதனால குர்ஆன் ஒரு தலைப்பின் கீழ் ஏன் இல்லைன்னு நம்ம குழம்ப கூடாது, இருக்காது. தலைப்பின் கீழ் இல்லாம இருப்பதுதான் இயற்கையானது. எந்த முறையில் அல்லாஹ்விடம் இருந்து வந்ததோ அந்த மாதிரியே மனப்பாடம் செய்து கொண்டார்கள். அதை மாத்திரம் சொன்ன என்னவாயிரும், ரிப்பீட் ஆகி போயிரும். அது அல்லாஹ்விடம் வந்த அந்த இயற்கை முறைக்கு மாற்றம் ஆகிரும். இதை ஒண்ணு கவனித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக குர்ஆன்ல இன்னொரு அம்சத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். என்னென்று சொன்னா, மனிதன் எழுதுறான் பாருங்க, எழுதுற ஸ்டைலுக்கும் பேச்சுடைய ஸ்டைலுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. எழுதும் போது என்ன செய்வான், வாசகனை மாத்திரம் தான் முன்னிலைப்படுத்தி எழுதிட்டே போவான். அந்த புஸ்தகத்தை யார் படிக்க போகிறானோ அவனை குறிக்கோளாக கொண்டு அவன்கிட்ட நம்ம பேசுறோம். ஒரு புஸ்தகம் எழுதுறவன் யாருக்கு எழுதுவான், இந்த புஸ்தகத்தை வாங்கி எவன் வாசிக்க போகிறானோ அவனை மட்டும் கருத்துல கொண்டு செய்திகளை கொண்டுட்டே போவான். ஒரே இலக்கு கொண்டதாக இருக்கும் எழுத்து. பேச்சு அப்படி இருக்காது. ஒரு சபையில மேடையில பொதுமக்கள் மத்தியில் அறிவிக்கக்கூடிய பேச்சு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது பலவிதமான ஸ்டைல் அமைந்திருக்கிறத பாப்பீங்க. எப்படி பார்ப்போம், இப்படி உங்களை நோக்கி நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்க எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வச்சுக்கிறோமே. இந்த சபையில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு என்ன செய்ய வேண்டும் கேட்டா, குர்ஆன் ஹதீஸை எதிர்க்கிறாங்கல்ல அவங்களை நோக்கி பேசுற மாதிரி என் வாசகத்தை அமைக்குவேன். உங்களுக்கு அறிவு இருக்குதா, இப்படி பின்பற்றி நீங்க அதுல உள்ள ஆள் கிடையாது.
நீங்க குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை நினைச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் இங்க இருப்பீங்க. நம்ம என்ன செய்வோம், மாற்று கருத்துடைய உங்களுக்கு சொல்லுவோம், நீங்கள் இப்படி எல்லாம் சொல்கிறீர்களே ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். அவன் முன்னாடி இருக்க மாட்டான். முன்னாடி இருக்கிற மக்கள் அத நம்ம சொல்லக்கூடிய கருத்து சரின்னு நம்பக்கூடியவர்கள் முன்னாடி இருப்பாங்க. அந்த எதிர்க்கக்கூடியவர்கள் முன்னாடி இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்வோம், நீங்க இப்படி இருக்குங்கிறீங்கல்ல அதை கொண்டு வாங்க பார்ப்போம். உங்கள்கிட்ட சொல்றது உங்க முன்னாடி வச்சு பேசுறேன். நான் சொல்வது யாருக்கு, இந்த சபையில இல்லாத ஆளுக்கு சொல்றேன். திரும்ப அரசாங்கத்துக்கு சொல்லுவான் ஒருத்தன் மேடையில பேசிட்டு இருக்கும் பொழுது பார் கைது செய்து பாருமா உங்களை நோக்கி பேசும்போது மக்களை முன்னாடி வச்சுட்டு மக்களை கைது பண்ண போறாங்க. மக்களை முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன பேசுவான், பார் கிட்ட நெருங்க முடியுமா உன்னால அப்படிமா. நம்மள சொல்றான்னு விளங்கிக்கிறோமா, நம்மள தான் எச்சரிக்கை பண்றாரு போல அப்படி விளங்க மாட்டோம். இது வேற இடத்துக்கு சொல்றாரு. அப்ப பேச்சுல என்ன வரும்னு கேட்டா திடீர்னு நீங்கள்னு சொல்லுவோம், திடீர்னு அவர்கள்னு சொல்லுவோம். ட்ராக் மாறிட்டே இருக்கும் பேச்சுல. குர்ஆன்ல அந்த மாதிரி மாறி இருக்கும். குர்ஆன் எழுத்து வடிவத்தில் தரப்படாத காரணத்தினால அது பேச்சாக தரப்பட்டதுனால குர்ஆன் என்ன பாப்பீங்க, பலவிதமான நீண்டு சொல்லி அவன் சொல்லி இவண்டுமான இப்படி நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அல்ஹம்து சூராவை எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்காக தான் அல்ஹம்து சூராவுல எப்படி ஆரம்பிக்கும், அதுல 2 ட்ராக் மாறும். அல்ஹம்து சூராவுல எத்தனை இருக்கு, ட்ராக் 2 இருக்கா இல்லையா. ஒண்ணு என்ன, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அப்படின்னு யார்கிட்ட சொல்றோம், அல்லாஹ்ட்ட சொல்றோம். அல்லாஹ்ட்ட சொல்றோம் எப்படி சொல்லுவோம், எல்லா புகழும் உனக்குன்னு சொல்லணும். ஒரு ஆள்கிட்ட போய் புகழ்றதா எப்படி சொல்லணும், எல்லா புகழும் அவனுக்கு இல்லை. என்னை நீங்க புகழ போறீங்க, எல்லா புகழும் உனக்கு தானே சொல்லணும். நான் உங்களை புகழ போறேன், எல்லா புகழும் உங்களுக்கு தானே சொல்லணும். அல்லாஹ் புகழ்றதா எப்படி சொல்லணும், எல்லா புகழும் உனக்கு என்று சொல்லணும். நம்ம என்ன செய்யறோம், நம்ம அல்லாஹ்வை நேரடியா இருக்கிற மாதிரி கண்டுகொள்ளாம எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எப்படி அமைஞ்சிருக்கிறது, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் தனியா இருக்கிறான், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குங்கிற அந்த செய்தி நான் யார்கிட்ட பேசுறேன், அல்லாஹ்ட்ட பேசாம மக்கள்கிட்ட பேசுற மாதிரி இருக்குதா. அப்படி போயிட்டு இருக்க வேண்டியதானே. திடீர்னு ஈயாக்க நஅபுதுன்னு மாறும், உன்னையே வணங்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எப்படி இருக்கு, அவனுக்கே எல்லா புகழும் இருக்கு. திடீர்னு எப்படி மாறும், ஒரு 3 ஆயத்து முடிஞ்ச உடனே ஈயாக்க நஅபுது உன்னையே வணங்குகிறோம். அப்ப உன்னையே வணங்குகிறோம் சொல்றாங்க, அங்க எப்படி சொல்லிருக்கணும், உன்னையே புகழ்றோம்னு வரணும். உன்னையே வணங்குகிறோம் யாரை நோக்கி பேசுறோம், அல்லாஹ் நோக்கி பேசுறோம். உன்னிடமே உதவி தேடுகிறோம், அல்லாஹ் நோக்கி பேசுறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான வழி எங்களுக்கு தா, யாரை நோக்கி பேசுறோம், அல்லாஹ் நோக்கி பேசுறோம். அதே ஸ்டைல்ல வருவதா இருந்தா எப்படி இருக்கணும், அல்ஹம்துலில்லாஹின்னு வராம அல்ஹம்துலக்க எல்லா புகழும் இறைவா உனக்கு தான், நீதான் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய், நீதான் ரஹ்மானா இருக்கிறாய், நீதான் ரஹீமா இருக்கிறாய், நீ மாலிக் யௌமித்தீனா இருக்கிறாய் அப்படி சொல்லிட்டு எனவே உன்னையே வணங்குகிறோம். இதுதான் எழுத்துல வருவதா இப்படித்தான் வரும். பேச்சில் வரக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவன் அளவற்ற அருளாளன்கிறோம், அவன் நிகரற்ற அன்புடையவன்கிறோம், அவன் மாலிக் யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளை அதிபதிங்கிறோம், அவன் பேசிட்டு உன்னையே வணங்குகிறோம் டக்குன்னு மாறுறோம். அப்ப அவன் பேசுனது உங்கள்கிட்ட, நீண்டு சொல்லுவது யார்ட்ட, அல்லாஹ்ட்ட. அப்ப நம்முடைய பேச்சுகள் என்ன பண்றோம், இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கட்சிக்காரனை பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்கட்சிக்காரனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரி நம்ம அல்லாஹ் என்ன செய்யணும், ஸ்டைல மாத்திர காட்சியை பாக்குறீங்க. இதுல எல்லாம் ஒரு இலக்கியம் இருக்கிறது, இதுல எல்லாம் ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. இலக்கியம் படிச்சவங்களுக்கு விளங்கும். ஏன் அப்படி மாறுது தெரியுமா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி முதல்ல அல்லாஹ்னா யாருன்னு தெரியல, அதனால தூரமா இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அவன் யாரு, அர் ரஹ்மான் அளவத், ரஹ்மான் கொஞ்சம் நெருங்கி வந்த மாதிரி இருக்கு. அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ்னா யாருங்கிற அந்த நாலேஜ் இன்னும் அல்லாஹ் நெருங்கி வர்றான். மாலிக் யௌமித்தீன் இன்னும் அல்லாஹ் கிட்ட வந்த மாதிரி போச்சு. ஈயாக்க நஅபுதுன்றது முதல்ல அப்படி தூரமா இருக்கிற மாதிரி ஆரம்பித்து அவனுடைய ஒவ்வொரு சிபத்துகளை சேர்க்க 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 அவன் நெருக்க வருமா இல்லையா. ஒரு மனுஷன் வந்தாங்கிற யாருன்னு தெரியாது, வெள்ள கடற்ல மனுஷன் வந்தான், ஓரளவுக்கு இந்த கருப்பு இல்லைன்னு ஆயிரும். உயரமான ஒரு மனுஷன் வந்தான், ஓ இவன் தான் இருப்பான் அப்படி வந்துடும். இப்படியே குறிப்பிட்டு இன்னாலதான் சொல்றோம் அப்படின்னு தெரிய வரும் பொழுது நெருக்கமா வந்துருச்சா இல்லையா. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான், ஈயாக்க நஅபுது உன்னையே வணங்குகிறோம் சொல்ற மாதிரி அப்படி ஒரு ஸ்டைல்ல அமைஞ்சிருக்கிறத பாக்குறோம். இப்படி குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40 இடங்கள்ல இப்படி ட்ராக் மாறி இருக்கும். நீங்க எடுத்து பார்ப்பதற்காக அந்த வசனங்களை கூட குறிச்சுக்கலாம், தேவைப்படக்கூடியவர்கள் குறிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகும். குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப 2:57 எடுத்து பாருங்க, அதுல எப்படி இருக்கும்னு கேட்டா உங்களுக்கு மேகத்தை நிழலிடச் செய்தோம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு யார சொல்றான், இஸ்ரவேல் மக்கள் அல்லாஹ் சொல்றான்.
இஸ்ராயேல் மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், மேகத்தையே உங்களுக்கு நிழல் தருமாறு அமைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அநியாயம் பண்ணிட்டார்கள்ங்கிறான். எப்படி சொல்லணுத? நீங்கள் உங்களுக்கு மேகத்தை நிழல் தர செய்தோம், நீங்க அநியாயம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் என்ன செய்யறான்? அவன்கிட்ட பேசாம இப்ப நம்மள்கிட்ட பேசுறான். அல்லாஹ் மேகத்தை உங்களுக்கு நிழலிட செய்தோம்னு பேசும்போது யாரை நோக்கி பேசுறான்? இஸ்ராயேல் மக்களை நோக்கி பேசுறான். பேசுற இப்படிலாம் செஞ்சோன்னு சொல்லிவிட்டு இப்படி திரும்பிக்கிட்டு பேசுறான், அவங்க ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நிழலிட செய்தோம்னு பேசும்போது அவனை நோக்கி பேசுறான், அநியாயம் செஞ்சுட்டாங்க. யார்கிட்ட பேசுறான்? நம்மள்கிட்ட பேசுறான், சஹாபாக்கள்கிட்ட பேசுறான், ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறான். அப்ப அவர்கள் அநியாயம் செஞ்சார்கள். அந்த வசனம் 2:10 என்ன செய்ய முடிகிற காட்சி நீங்க பாப்பீங்க. அதே மாதிரி 2ல 74 75 எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி வரும்? அதாவது அவர்களுடைய உங்களுடைய உள்ளங்கள் இறுகி விட்டன. இஸ்ரவேலை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்க உள்ளங்கள் என்ன இறுகிருச்சு, பாறை மாதிரி இறுகிருச்சு, கொஞ்சம் கூட ஒரு இரக்க சுபாவம் இல்லாத ஒரு சமுதாயமா இருக்கிறீங்க அப்படின்னு அவர்களை நோக்கி எல்லாம் பேசுறான். பேசிட்டு திடீர்னு என்ன செய்யறான்? அடுத்த வசனத்துல அவங்க உங்களை நம்புவாங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கறான். இப்ப அவங்க யாரு? நீங்கள் என்று யாரை பற்றி எல்லாம் சொல்றான்? இஸ்ரவேலர்களை சொல்றான். உங்கள் உள்ளங்கள் இறுகி விட்டன. இந்த உங்கள்ட யாரு? இஸ்ரவேலர்கள். உங்களுடைய பனி இஸ்ராயேலை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்கள் உள்ளங்கள் இறுகி விட்டன. அவங்கள நோக்கி பேசிட்டு வந்து அல்லாஹ் என்ன பண்ணா, டக்குன்னு சஹாபாக்கள் உனக்கு திரும்பிக்கிட்டு சொல்றான், அவங்க நம்ம வழிக்கு வரமாட்டாங்க. உங்கள் உள்ளங்கள் இறுகி விட்டனங்கிறது இவங்க இப்படி ரெண்டா பிரிச்சுக்கிறீங்களா? இங்கிட்டு பார்க்க இஸ்ரவேலர்கள், இங்கிட்டு பார்க்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துன்னு வச்சுக்கிறீங்க. அவங்க என்ன பேசுறான்? அடே கல் நெஞ்சக்கார பயலுள்ளா இருக்கிறீங்களே, இங்கிட்டு வந்து இவங்க வரமாட்டாங்க. ஒரே ஆள் தான், ஆள் மாறிக்கிறது. யாரை நோக்கி பேசுறான்னு அது மாறிக்கிறது. உங்களை நோக்கி பேசும்போது நீங்க அநியாயக்காரன் சொல்லணும், இவங்களை நோக்கி பேசும்போது இவங்க அநியாயக்காரங்க சொல்லணும். அல்லாஹ் என்ன செய்யணும்? பேசக்கூடிய யார்கிட்ட பேசுறோமோ அதை டக்குன்னு மாத்தணும். அப்படிதான் பேச்சுல மாத்துவோம். பேச்சுல மேடையில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்படிதான் ட்ராக் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த மாதிரியான 2:75 74 பார்க்கலாம். அதே மாதிரி 3வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எப்படி இருக்கு? ரப்பனா ஒரு துவா, இறைவா இன்னக்க ஜாமிஉன் நாஸ் லியௌமின் லா ரைப ஃபீஹி, சந்தேகம் இல்லாத ஒரு நாளில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடியவனாக இருக்கிறாய். மக்களை எல்லாம் திரும்ப எழுப்பி சந்தேகம் இல்லாத ஒரு நாள்ல நீ ஒன்று சேர்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத், அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான் அப்படின்னு வரும். நீ மீற மாட்டாய் தானே வரணும். நீ எங்களை எல்லாம் ஒன்று சேர்க்க போகிறாய், நீ வாக்கு மாற மாட்டான்னு சொல்லாம அல்லாஹ் வாக்கு மாற மாட்டான். அல்லாஹ்வை நோக்கி பேசிக்கிட்டு இருந்து டக்குன்னு என்ன செய்யணும்? மக்களுக்கு சொல்ற மாதிரி, நீ தான் எங்களை எல்லாம் ஒன்று திரட்டவனா இருக்கிறாய். உங்களை நோக்கி பேசுறது, அல்லாஹ் வாக்கு மாற மாட்டான். இந்த பேச்சு யாரு? அல்லாஹ்வை நோக்கி பேசும்போது ஒரு ஸ்டைல்ல வர மக்களுக்கு 3:9 அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி 3:195 என்ன இருக்கும்னு கேட்டா, யார் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்களோ, அல்லாஹ்வுடைய முஹாஜிர்களை பத்தி எல்லாம் சொல்றான். மக்காவிலிருந்து விரட்டப்பட்டாங்க இல்லையா, அவங்கள பத்தி சொல்லும் பொழுது அவங்களுக்கு நான் உதவி செய்வேன், அவங்கள சொர்க்கத்தில் நுழைய செய்வேன். இது அல்லாஹ் கொடுக்கிற கூலி, நான் கொடுக்கிற கூலின்னு சொல்லாம என்ன செய்யறான்? நான் அவர்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வேன், இது அல்லாஹ் கொடுக்கிற பரிசு அப்படிங்கிறான். இந்த இடத்துல எப்படி சொல்லணும்? நான் கொடுக்கிற பரிசுன்னு சொல்லணும். எழுத்துல சொல்றதா இருந்தா, பேச்சுல வர்றதுனால என்ன செய்யறான்? அது இவங்கள நோக்கி பேசும்போது அப்படி, அவங்கள நோக்கி பேசும்போது இப்படி மாறிக்கிறதுனால அதை பாக்குறீங்க. 4:64, 5:12, 6:99, 7:26, 7:57, 9:111, 10:22, 16:51, 16:56, 16:121, 122, 24:12, 24:64, 27:60, 30:34, 30:39, 31:10, 35:9, 35:27, 37:38, 47, 22, 23, 49:7 இவ்வளவு வசனத்தை குர்ஆன்ல இருக்கு. இவ்வளவு வசனங்களை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கிறது அவன் மாறு, அவன்கிறது அவர்கள் மாறு, அப்படி ட்ராக் மாறக்கூடிய வசனம் நீங்களே சிந்திச்சு பார்க்கலாம். அது ஏன் மாறினா, அது எதனால மாறினா, அதெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும். சிந்திச்சு பார்த்தீர்களே. ஆனால் ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றான்? நீங்கள் கப்பலிலே செல்கிறீர்கள், ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, நீங்கள் கப்பலிலே ஏறுகிறீர்கள், உங்களை கப்பல் கொண்டு செல்கிறது சொல்லணும். நீங்கள் கப்பலிலே ஏறுகிறீர்கள், அவர்களை அந்த கப்பல் இழுத்து செல்கிறது அப்படிங்கிறான். நீங்க கப்பலில் ஏறின உங்களை தான் இழுத்து செல்லணும். நீங்கள் கப்பலிலே ஏறுகிறீர்கள், காற்று என்ன செய்கிறது? அவர்களை இழுத்து செல்கிறதுன்னு சொல்றான். ஏன்? ஏறுற வரைக்கும் கிட்டத்தில் நிற்பான், ஏறின தூரம் ஆயிடுவான். ஏறுற வரைக்கும் என்ன செய்வான்? நீங்கள் கப்பல்ல ஏறுகிறது சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க போயிடும் கப்பல். அப்ப நீங்கள் சொல்ல ஏழுமா?
அவர்கள் தான் சொல்லணும். அந்த அந்த மாதிரி அவ்வளவு ஃபாஸ்டா நடக்கும். அல்லாஹ் அதுக்காக என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்கள் கப்பலிலே ஏறுகிறீர்கள், அவர்களை கப்பல் இழுத்து செல்லும் போது நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறோம். ஏன் கப்பல்ல போனவன்ட்ட பேசினா விளங்காத, நம்ம இங்க இருந்து பேசிட்டு இருக்கிறோம், நீங்கள் கப்பல்ல ஏறுறீங்கன்னு சொல்லும் போது ஏறி உட்கார்ந்துடுறான், திரும்பி பார்த்து அங்க நிக்கிறான். இப்ப யார்கிட்ட போய் பேசணும்? நம்மகிட்ட தான் பேசணும், கப்பல்ல ஏறாத மக்கள்கிட்ட தான் பேசணும். அப்ப எப்படி பேசணும்? அவர்களை கப்பல் கொண்டு செல்கிறது, நீங்கள் கப்பல்ல ஏறுறீங்கன்னு சொல்லும் போது அவனை பார்த்து பேசுறான்ல, அவர்களை கொண்டு செல்லுதுன்னு சொல்ற யார்கிட்ட பேசுறான்? அவன் அங்கேயே போயிட்டான், நம்மகிட்ட பேசுறான்ல. இப்படியான ரொம்ப சிந்திச்சு பார்த்தீர்கள். ஏன்னா அது பெரிய இலக்கியங்கள்லாம் இருக்கிறத பார்க்கலாம். எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, குர்ஆன் ஒரு தலைப்பின் கீழ் இல்லாம இருப்பதற்கும் இப்படி ட்ராக் மாறி மாறி அமைந்திருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அது பேச்சு வடிவமாக போதனை வடிவமாக அருளப்பட்டது, புத்தக வடிவமாக அருளப்பட்டது இல்லை என்பதை குர்ஆனை பற்றிய ஒரு விஷயமாக அறிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல செய்திகளை அடுத்த